அதான் பண்ணல. இப்பதான் கம்மியா ஓகே. ஸோ இன்ஷா அல்லாஹ் ஹார்ட் தெரப்பி இந்த லைட் ஆஃப் குரான் சொன்னோம். ஹார்ட் தெரப்பிக்கு நிறைய தெரப்பி நடக்கும். ஆனா எதுவுமே நம்ம வந்து குரான் சொன்ன அடிப்படையில தான், இஸ்லாத்தின் அடிப்படையில தான் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து மேற்கொள்ளப்படணும். பேட்ச் அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில குரான் வெர்சஸ்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ முர்ஷிதா சிஸ்டர் ஏதாவது இல்ல சார், குர்ஆன் வசனம் வாசிக்கிறதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சிங்க. நான் அந்த சமயம் வரக்குள்ள நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன். சரியா? முர்ஷிதா சிஸ்டரோட இன்னொரு 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் சொல்ற டைம்ல அதாவது நான் என்ன அந்த ஆர்டர்ல தான் வரும். இப்போ முர்ஷிதா சிஸ்டர் வந்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்து வச்சிங்க, ஃபௌசியா சிஸ்டர் 2வது எடுத்து வச்சிங்க. அந்த டைம் வரக்குள்ள நீங்க அதை பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து டைம் கொஞ்சம் ஃபாஸ்டா போக வேண்டியது இருக்கு. இப்போ 6 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அது போதும். 6 பேர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்தவங்க அப்படியே அந்த ஆர்டர்ல முர்ஷிதா சிஸ்டர் 1785 அப்படியே ஓதுங்க. பீக்கா 1785. சிஸ்டர் சீக்கிரம். முர்ஷிதா சிஸ்டர் உங்களுக்கு கேட்கலையா? கேக்குதா சார்? கேக்குது. சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்க. கேக்கல. அரபில சரி. ஃபௌசியா சிஸ்டர். சிஸ்டர் உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? இல்ல முர்ஷிதா சிஸ்டர் அப்புறம் ரப்பி வமா. ஏன் சார் கேக்கலையா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. கேக்குது. ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். وَيَسْأَلُونَكَ عَنِ الرُّوحِ قُلِ الرُّوحُ مِنْ أَمْرِ رَبِّي وَمَا أُوتِيتُم مِنَ الْعِلْمِ إِلَّا قَلِيلًا. முஹம்மதே, உயிரை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். உயிர் என்பது எனது இறைவனின் கட்டளையின்படி உள்ளது. நீங்கள் குறைவாகவே கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறுவீராக. ஓகே. இப்ப ஆக்சுவலா இந்த வசனம் வந்து அவங்க தமிழ்ல உயிர் ஓகேமா. இந்த வசனம் அவங்க தமிழ்ல உயிர்னு படிக்கிறாங்க. ஆக்சுவலா ரூஹ் என்பதற்கு சரியான அர்த்தம் உயிர் அல்ல. ஏன்னா சில அரபு வார்த்தைகளுக்கு, சில இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம சரியான மொழிபெயர்ப்பை கொடுக்க முடியாது. கிட்ட அதுக்கு ஓரளவுக்கு நெருக்கமானதை மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில அல்லாஹ் என்ன சொல்றான்னா இந்த வசனத்துல ரூஹை பற்றி நபியே உம்மிடத்தை கேட்கிறார்கள். ரூஹ் என்பது என்னுடைய இறைவனுடைய கட்டளையிலிருந்து வருவது. அதை பற்றிய ஞானம் சிறிதளவே நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம ரூஹுன்னு அடிக்கடி சொல்லுவோம்ல, ரூஹு, நப்சு, கல்புன்னு. இதுக்கு 3த்துக்கும் ஏதாவது வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் ரூஹு, நப்சு, கல்பு? யாராவது? லத்தீப் சிஸ்டர் சொல்றீங்களா? சொல்லுங்க. லத்தீப் சிஸ்டர் வாய்ஸ் பிரேக். ரூஹ்னா உயிர், நப்சுனா அந்த. ஓகே, நம்ம டைம் இல்லை, நானே சொல்லிடுறேன். ரூஹ் அப்படின்னா ஓகே, ரூஹ் அப்படின்னா நம்ம வந்து ரூஹுன்னு சொல்றோம் இல்லையா? ரூஹை பற்றி நமக்கு பெருசா தெரியாது. கம்பேர்ட் டு நப்சோட கல்போட கம்பேர் பண்ணக்குள்ள இப்பதான் வசனம் படிச்ச ரூஹை பற்றிய ஞானம் நமக்கு சிறிதளவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூஹை ஏன் உயிர்னு சொல்றேன்னா, ரூஹ் அடங்கி போச்சுன்னா நமக்கு இந்த பூ உலகில நம்மளுடைய அந்த அதாவது பூத உடல், பிசிக்கல் பாடி இருக்குல்ல, அது வந்து முடிஞ்சிடும். அதனால அது ரூஹுங்கிறோம். நப்சுங்கிறது ஒரு விடயத்தை, அதாவது மனது வந்து நினைச்சு செய்யுது. அப்ப இதுதான் வந்து நப்சு. கல்பு அப்படிங்கிறது நம்ம இதயம் சொல்றோம் இல்லையா, அதுதான் கல்பு.
இது எல்லாமே என்ன கருத்து வேறுபாடுக்குள்ள ஒரு விஷயம்தான். அப்ப கல்பு எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு என்ன நம்மளுடைய மறுமைக்கான விடயம் நலமாக இருக்கும். கடந்த வாரம் கூட ஒரு ஸ்கூலுடைய ஆண்டு விழால ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல பேசக்குள்ள அதனுடைய தாளாளர் பேசும்போது சொன்னாரு, நம்ம ஃபெரோஸ் பாய் நிறைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னாரு. நான் அதுக்கு பதில் சொன்னேன், நம்ம அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியறதுக்குன்னு விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம கல்புக்கு தெரிஞ்சா போதுன்னு. ஸோ இதுதான் கல்பு. அப்ப இதுதான் கல்புக்கான அர்த்தம். ஸோ இப்ப நம்ம நப்சுக்கு போவோம். நப்சுக்கு பொதுவாக 3 விதமான நப்சுக்களை சொல்லுவாங்க. நப்சுல் லவ்வாமா, நப்சுல் முத்துமையின்னா, நப்சுல் அம்மாரா. ஓகேவா? ஸோ நப்சுல் லவ்வாமானா என்ன, முத்துமையின்னானா என்ன, அம்மாரானா என்ன? லத்தீப் மினிஸ்டர் ஓதுங்க. 12:53 ஓதுங்க. சார் நெக்ஸ்ட் ஃபௌசியா சிஸ்டர். நெக்ஸ்ட் ஃபௌசியாவா? சொல்லுங்க ஃபௌசியா சிஸ்டர் சொல்லுங்க சீக்கிரம். ஹேண்ட் டவுன் பண்ணிட்டாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லா அம்மாரத்துன் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி இன்னா கஃபூருர் ரஹீம். அன்றியும் நான் என் மனதை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கி விட்டதாகவும் கூற இல்லை. ஏனெனில் மன இச்சையானது தீமையை தூண்டக்கூடியதாக என்றது. இந்நிறைவன் அருள் புரிந்தாலன்றி நிச்சயமாக இந்நிறைவன் மிக்க மன்னிப்பவனாகவும் அருளாளனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா வல அக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. அடுத்து இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லக்குள்ள யா அய்யுன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ திருப்தி அடைந்த ஆத்மாவே. சோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 3 விதமான நப்சுகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது தன்னை திருத்திக் கொள்ளுவதற்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நப்சும், தீமைகள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நப்சும், முத்துமையின்னா அப்படின்னா திருப்தி அடைந்த ஆத்மா. சோ இறைவன் புறத்துல திருப்தி அடைந்த ஆத்மாக்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விஷயம். ஸோ இப்போ இந்த 3 நப்சையும் நம்ம லைட்டா டெஃபினேஷன் பார்த்தோம். ஸோ இந்த 3 நப்ஸுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, 3 நப்சு இது ஹெல்த்தி ஹார்ட். ஹெல்த்தி ஹார்ட்ங்கிறது எதை குறிக்குதுன்னா முத்துமையின்னா, இட் சர்வ்ஸ் அல்லாஹ் ஒன்லி வித் லவ். அது இறைவனுக்காக மட்டுமே ஒருவரை நேசிக்கும், இறைவனுக்காக மட்டுமே ஒருவரை பயப்படும், இறைவனை மட்டுமே சார்ந்திருக்கும் ரிலையன்ஸ், இறைவனின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும், இறைவனின் மீது சின்சியரான பரிபூர்ணமான ஒரு டெடிகேஷன் இருக்கும், இறைவனுக்கு தன்னை முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருக்கும். அதுதான் முத்துமையின்னா அப்படிங்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இப்ராஹிமே எனக்கு கட்டுப்படுவீராக என்று சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கட்டுப்படுறேன், பார்க்கிறேன், ட்ரை பண்றேன், இன்ஷா அல்லாஹ் அப்படிலாம் சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே விஷயத்த சொன்னாங்க. என்ன விஷயம் சொன்னாங்கன்னா, நான் கட்டுப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறாங்க. அதாவது கட்டுப்படுங்கன்னு சொல்லக்குள்ள ஆல்ரெடி என்ன சொல்றாங்க? ஐ எம் ஆல்ரெடி சரண்டர்ட். நான் ஆல்ரெடி சரணடைந்து விட்டேன், நான் ஏற்கனவே என்னை பரிபூர்ணமாக ஒப்படைத்து விட்டேன். இதுதான் முத்துமையின்னா. இறைவனுக்காக எல்லா கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், நீ கட்டுப்படுவீராக, கட்டுப்பட்டேன். அப்ப அந்த ஒரு திருப்தி அடைந்த பரிபூர்ணமான ஆத்மா இருக்குல்ல, அதுதான் முத்துமையின்னா. சிக் ஹார்ட் அப்படின்னா அதுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கும், அல்லாஹ்வின் மீது நேசம் இருக்கும், அதே சமயத்துல உலகத்தின் மீதான தேடலும், துனியாவின் மீதான மோகமும் இருக்கும். அது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும். நான்லாம் எவ்வளவு தொழுவுறேன் தெரியுமா, நான்லாம் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய நல்லவன் தெரியுமா. நம்ம கூட டைலாக் சொல்லுவோம், டேய் நீ நல்லவங்கிறத நான் சொல்லணும்டா, நீனா சொல்லக்கூடாதுன்னு. அந்த மாதிரி டெட் ஹார்ட் அப்படிங்கிறது அது தன்னுடைய இறைவனை மறந்து போன ஒரு இதயம்.
இறைவனை வழிபடாது. அது முழுக்க முழுக்க தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனமாக இருக்கும். அது இந்த துனியா தான் எல்லாமே, இந்த உலகம் தான் எல்லாமே, இந்த உலகத்துக்காகவே நான் வாழ்றேன் அப்படிங்கிற சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு இதயமாக இருக்கும். இப்ப யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, இதுல நம்ம யார்? சிக் ஹார்ட் சார். சிக் ஹார்ட் கரெக்டா? சரி. இப்ப செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நம்ம என்ன ஹார்ட்டா நம்ம போகணும்? ஹெல்த்தி ஹார்ட். ஹெல்த்தி ஹார்ட். யார் சொன்னது? ஆபிதாவா? ஹெல்த்தி ஹார்ட் சொன்னது யாரு? ஓகே. அதாவது நம்ம வந்து சிக் ஹார்ட்டா இருக்கிறோம், அதான் ரியாலிட்டி. ஓகேவா? நல்லா பாதுகாக்கணும். நம்ம செத்து போயிடல, நம்மளுடைய இதயம் வந்து செத்து போயிடல. நம்ம வந்து எப்ப செத்து போவோம் அப்படின்னா, சுபுவுக்கு என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னா என்னோட உள்ளம் குறுகுறுக்க வேண்டும் இல்லையா? சே, இன்னைக்கும் சைத்தான் அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு பதறணும். ஓகே, அந்த பதற்றம் இருக்கும் வரைக்கும் உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது. அந்த பதற்றம், அந்த பயம், இறைவனை குறித்த அச்சம் இருக்கும் வரைக்கும் உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது. ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க இல்லையா, ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான், முனாஃபிக் ஆகிவிட்டான். ரசூலுல்லாஹ் நபி சொல்லப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ், உங்களிடத்திலே இருக்கும் போது எப்போதும் எங்களுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றியும், ரப்பை பற்றியும், சோனத்தை பற்றியும், நரகத்தை பற்றியும் இருக்கின்றன. ஆனா வீட்டுக்கு போயிட்டா மனைவி, மக்கள், ஏதோ இந்த மாதிரி சிந்தனை வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் நீங்கள் அவ்வாறுதான் இருப்பீர்கள். எல்லா சூழ்நிலைகளும் ஒரே மாதிரியாக இருந்தால் மலக்குகள் உங்களிடத்திலே வந்து கைகுலுக்கி செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் தவறு செய்யும் போது, தவறு செய்ய நினைக்கும் போது என்ன நடக்கிறது? என் இறைவன் மீதான அச்சம் என்னை தடுக்கிறது, அதுதான் ஈமான் என்று சொன்னார்கள். சரியா? நம்ம உலகத்துல நான் பாவமே செய்யல, என்னோட உள்ளம் ஒரு கணம் கூட பாவத்தை பற்றி நினைத்ததில்லை என்று ஒரே ஒரு மனிதரால் கூட சொல்ல முடியாது. உலகத்தின் ஆகச் சிறந்த மனிதரால் கூட சொல்ல முடியாது. அவருடைய உள்ளத்தை என்னென்னலாம் நினைச்சிச்சுன்னு அவரு முன்னாடி படம் போட்டு காட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? வெக்கி தலை குனிவோம். ஆனா அது ஆக்ஷனா டிரான்ஸ்லேட் ஆகாம நம்ம எண்ணக்கூடிய தவறான செயல்கள், தவறான எண்ணங்கள் செயல்களாக மாற்றப்படாமல் தடுக்கிறது இல்ல அல்லாஹ்வுடைய அச்சம். அது நம்மளுடைய ஈமான் இருப்பதற்கான அத்தாட்சி. சோ அப்ப சிக் ஹார்ட்ல நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய எண்ண ஓட்டம் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஹெல்த்தி ஹார்ட்டை நோக்கி போகணும். சரி, அடுத்து லத்தீப் சிஸ்டர் நினைக்கிறேன், நீங்க அடுத்த குர்ஆன் வர்ஸ் நீங்க ஓதலாம். يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் யாதொரு பயனளிக்க மாட்டார்கள். எவரொருவர் பரிசுத்த இருதயத்தை அல்லாஹ்விடம் கொண்டு வருகிறாரோ அவர் கண்ணியம் அடைவார். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அந்த நாள், வறுமை நாள், நியாய தீர்ப்பு நாள், எந்த பரிந்துரையும் பயனளிக்காத, எந்த மனிதனும் பயனளிக்க முடியாத, எந்த செல்வமும் பயனளிக்க முடியாத அந்த நாளில் யார் இறைவனிடத்திலே கல்புன் சலீம், திருப்தி அடைந்த ஆத்மாவாக, நிம்மதி அடைந்த ஆத்மாவாக வருகிறாரோ அவர் மட்டும்தான் என்ன அந்த நாளில் திருப்தி பெற்றவராக இருப்பார். அந்த கல்புன் சலீம், நம்மளிடத்திலே திருப்தி அடைந்த உள்ளம் நம்மளிடத்தில் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதாவது உங்களிடத்துல ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராக இருந்தால் ஒட்டுமொத்த உடம்பும் சீராக இருக்கும். அது சீழ்படிந்தால், அது கெட்டுவிட்டால் ஒட்டுமொத்த உடம்பும் கெட்டு போய்விடும். அதுதான் உங்களுடைய இதயம் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த இதயம் நம்மளுடைய உடலை தூய்மையாக வைத்திருப்பதற்கு, நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு, நம்ம உடலுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா லட்சக்கணக்கில் பைபாஸ் சர்ஜரி, அது இது எல்லாம் பண்றோம், எல்லா ஸ்கேனும் எடுக்கிறோம், எல்லா டெஸ்டும் எடுக்கிறோம். உள்ளத்தை சீர்படுத்துவதுதான் அதிலும் முக்கியமானது. அப்ப அந்த கல்புல் சலீம், இதை ஓதும் போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவா வறுமையில திருப்தி அடைந்த ஆத்மாக்களாக, திருப்தி அடைந்த உள்ளத்தை கொண்டு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை, நசீபை எங்களுக்கு தருவாயாக என்று பிரார்த்திக்கக்கூடிய மனம் படைத்தவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் தஆலா அத்தகைய
ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்துவானாக. அப்போ ஒரு மனிதனுடைய பயணம் என்பது இயல்பாக, இப்ப இங்க யாராவது ஒரு சகோதரன் சகோதரிட்ட வயசை கேட்டா சொல்ல மாட்டாங்க. சரி, அவங்க வயசு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸ் வயசுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு யுவதிக்கு 26 வருடங்களுக்கு முன்னால் என்னவாக இருந்தாய் தெரியாது. அவ பீரியட் ஆஃப் நான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரூஹ கொடுத்திருப்பான். அதுக்கப்புறம் அங்க அந்த இந்த இந்த படம் வந்து சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்க்கும் வேர்ல்ட் ஆஃப் பர்சுக்கும் நடுவுல ஒரு சின்னதான ஒரு கட்டம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த உலகம். யதார்த்தத்துல அதை விட சின்னது உலகம். ஏன்னா ஒரு கைக்குட்டை வைக்கும் கூடிய அளவுக்கு தான். ஓகே, அப்ப நம்ம ஒரு சின்ன இடத்துலதான் இருக்கிறோம். சின்னோன்னு கட்டம். இதுக்கு முன்னால ஒரு பெரிய காலகட்டத்தில் இருந்திருக்கிறோம். இதுக்கு பின்னால பர்சக்ல இருக்க போறோம். அதற்கு பிறகுதான் நமக்கு வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு நம்மளுடைய எட்டர்னல் லைஃப் எங்க பாரடைஸ்ல இருக்கா ஹெல்ல இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. ஸோ இங்க தர்பியானா என்ன? தர்பியாங்கிற விஷயத்த நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தசுக்கியாங்கிற விஷயத்த அவ்வளவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆக்சுவலா குரானிக் வேர்டு வந்து தசுக்கியா தான், தர்பியா இல்ல. தர்பியா அப்படிங்கிறது நம்மளுடைய திறன்களை வளர்த்து கொண்டு ஒரு நல்ல இஸ்லாமிய ஊழியராக இருப்பதற்கான மெத்தடாலஜி தான் தர்பியா. தசுக்கியா என்பதற்கு 3 விதமான, அதாவது தர்பியாவையும் உள்ளடக்கியது என்ன? தசுக்கியா. ஏன் தசுக்கியாங்கிற வார்த்தையை எப்போதும் பயன்படுத்துறேங்கிறதுக்கு இதான் அர்த்தம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆகச்சிறந்த எல்லா ஜமாத்துகள் உள்ளிட்ட எல்லாரும் தசுக்கியாங்கிற வார்த்தை இப்பதான் 1-2 பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது வந்து மறுக்க முடியாத உண்மை. தர்பியாங்கிற வார்த்தை தான் இஸ்லாமிய அமைப்புகளுடைய சொல்லாடலாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. 25 வருடங்களாக தசுக்கியா என்ற ஒரு வார்த்தையை தான் நான் பயன்படுத்துறேன். ஏன்னா தசுக்கியா என்பது தர்பியா, டெவலப், கூட சுத்தப்படுத்துதல், பரிசுத்தப்படுத்துதல், வளருதல், 3 விஷயங்களையும் கண்டிப்பாக உள்ளடக்கியதான் தசுக்கியா. இன்னைக்கு அந்த தசுக்கியா தான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கது அஃப்லஹமன் தஸக்கா. யார் தூய்மைப்படுத்தினானோ அவன் என்ன பண்ணான்? வெற்றி அடைந்து விட்டான். கது அஃப்லஹமன் ஜக்கா. யார் அதை பாழ்படுத்தி விட்டானோ அவன் என்ன பண்ணான்? அவன் தோல்வி அடைந்து விட்டான். அப்ப தசுக்கிய சுத்தப்படுத்துதல் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றியாளனா தோல்வியாளனா என்பதை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு தசுக்கியா தேவை. நம்ம நப்சுல என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை தெரிந்து அதை சுத்தப்படுத்தி அந்த நப்சை ஒரு முத்துமையின்னாவாக மாற்றுவது. சரியா? அதுதான் தஸ்கியாவுடைய மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பங்களிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுன் நஃப்ஸுல் முத்மையின்னா. ஓ திருப்தி அடைந்த ஆத்மாவே, உம்முடைய இறைவன் புறத்தில் அவன் திருப்தி அடைந்த நிலையில் அவனிடத்திலே திரும்பி வருவீராக. சூரா ஃபஜ்ர்ல என்ன பண்றான்? அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு முஸ்லீமுடைய இலக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நாளை மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து, திருப்தி அடைந்த ஆத்மாவே என்னிடத்தில் வருவீராக, நான் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில் திருப்தி அடைந்த ஒரு நிலையில என்னிடத்தில் வருவாயாக என்று என் ரப்பு சொல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கிறது அல்லவா? இதை நான் கண்டிப்பா நான் நம்புறேன். என் ரப்பு என்னை கூப்பிடுவான்னு நம்புறேன். எதனாலன்னா என்னுடைய அமல்களை வைத்து அல்ல, நிச்சயமாக அல்ல. என்னுடைய அறிவை வைத்து அல்ல. என்னுடைய இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடிய சில நல்ல காரியங்களை அடிப்படையாக வைத்து நான் இதை நம்பவில்லை. மாறாக 70 தாயின் கருணையை மிகைத்த அந்த பேரருளாளர் எத்தனையோ பெரும்பாவைகளை மன்னித்திருக்கும் போது என்னையும் மன்னிப்பான். என்னுடைய நியத்தை புரிந்து கொண்டவன் என்னுடைய ரப்பு என்னுடைய தாயை விட, தந்தையை விட, என்னுடைய மனைவி மக்களை விட, ஏன் என்னை விட என்னுடைய இதயத்தை நன்கு ஆழமாக ஊடுருவி பார்க்கக்கூடிய திறன் படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த நியத்தின் காரணத்தினால் அவன் என் மீது
புரியக்கூடிய கருணையின் காரணத்தினால் இவ்வாறு என்னை அழைப்பான் என்ற நம்பிக்கை ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தக்வாவை பற்றி ஒரு அழகான உதாரணம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு அழைக்கப்பட்டு ஒரே ஒரு மனிதன் நரகத்துக்கு அழைக்கப்படுவான் என்றால் அது நானாக இருக்கக்கூடாது என்று பயப்படுகிறேன். எல்லா மனிதரும் சொர்க்கத்துக்கு போய் இருந்துடக்கூடாதே பயப்படு. அதே போல இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் நரகத்துக்கு அழைக்கப்பட்டு ஒரே ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவான் என்றால் அது நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவே அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் தான் இறைவன் மீதான தக்குவா இருக்கிறது என்பதை நம்ம கூடாது, மறந்துவிடக் கூடாது. அப்ப தஸ்கியாவுடைய மிக முக்கியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஷன் அது. கமா அர்ஸல்னா ஃபீக்கும் ரசூலும் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுஹுல் மாலம் தகூனு தஅலமூன். இறைவன் அவன் புறத்திலிருந்து உங்களிலிருந்தே ஒரு மனிதரை தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறானே, அது அவன் உங்கள் மீது செய்த பேரருளாக இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. Reciting to you our verses. கேக்குதா? அவர் உங்களுக்கு நம்முடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார், உங்களை பரிசுகிறார். இதற்கு முன்னால் நீங்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பொருளை கொண்ட வசனம் தான் சூரத்துல் ஜுமாவுடைய 62வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். ஏன்னா இது தஸ்கியாங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஷன்ல ஒரு பகுதிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். சார் வாய்ஸ் கேட்கல சார். இருங்க, கட் பண்ணி இது பண்ற ஒரு நிமிஷம். ஹலோ சத்யா முஸ்ரா. இப்ப அந்த வாஷிங் மிஷின் ஆள் வருவாங்க. ஓகே, இப்ப கேக்குதாமா சிஸ்டர்ஸ்? ஓகே, நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப என்னன்னா, இப்ப தஸ்கியாங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய மிஷன்ல ஒரு பகுதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பரவான சிஸ்டர், மத்த எல்லாருக்கும் கேக்குது. ஓகே, தர்பியா ஒரு ஹோலிஸ்டிக் வியூல பார்க்கணும். ஹோலிஸ்டிக் வியூ அப்படின்னா, ஹோலிஸ்டிக் வியூனா என்ன, யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் யார் வேணா சொல்லலாம். ஹோலிஸ்டிக் வியூ, வாட் இஸ் தி ஹோலிஸ்டிக் வியூ? ஹலோ சார், நான் சொல்லிட்டேன் சார். சொல்லுங்க. ஹோலிஸ்டிக் வியூனா எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி, அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல பார்க்கணும், ஒரு புனிதமான கண்ணோட்டத்துல. சாயிதாமான சிஸ்டருக்கு யாரோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் கிளாஸ் வச்சுதான் இன்டர்னல் மார்க்ஸ் போட போறாங்கன்னு. அதனால ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஹோலிஸ்டிக் வியூங்கிறது அப்படி இல்லை. ஹோலிஸ்டிக் வியூங்கிறது ஒரு முழுமையான பார்வை. முழுமையான பார்வை அப்படின்னா, இப்ப இந்த நிறைய ஸ்கூல்ஸ் பார்ப்பீங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல எஜுகேஷன்ங்கிறது என்னவா நினைப்பாங்க அப்படின்னா, வெறுமனே தகவல்களை கற்றுக் கொடுப்பது. ஓகேவா? சில ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, பசங்களை மார்க் அதிகமா எடுக்க வைக்கணும். ஓகேவா? சில ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, பையன் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இது தனித்தனியான வியூ. பெரும்பாலும் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க மார்க் வந்தா போதும்னு நினைப்பாங்க. ஹோலிஸ்டிக் வியூங்கிறது முழுமையான மனிதனாக அவனை உருவாக்குவது. ஸோ முழுமையான மனிதனை உருவாக்கணும். இது எல்லாமே வேணும். அவனுக்கு டிசிப்ளின் வேணும், அவனுக்கு இஸ்லாம் வேணும், அவனுக்கு மார்க் வேணும், அவனுக்கு கோஸ்கலஸ்டிக் வேணும். இது எல்லாத்தையும் கம்பைண்டா தர ஒரு ஸ்கூல் தான் ஹோலிஸ்டிக் ஸ்கூல். புரியுதா இப்ப சிஸ்டர்ஸ்? புரியுதா? ஓகே,
சில ஸ்கூல் இருக்கும் மார்க் சூப்பரா வைப்பாங்க, ஆனா டிசிப்ளின் இருக்காது. சில ஸ்கூல்ல டிசிப்ளின் இருக்கும், போஸ்ட் ஸ்காலஸ்டிக் இருக்காது. ஓகேவா? அப்படி இல்லை, முழுமையான வியூ. அப்படி தர்பியாவை பார்த்தீங்க, தஸ்கியாவை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன், அதாவது சோசியல், சமூக ரீதியாக தஸ்கியா என்ன விளைவுகளை ஏற்படுத்துது, கல்ச்சரல், கலாச்சார ரீதியாக என்ன விளைவுகள் ஏற்படுது, இன்டர்பர்சனல்னா ஒருவருக்கு மற்றவருக்கு மத்தியிலான உறவுகள் இருக்குல்ல, ஹியூமன் ரிலேஷன்ஸ், அதுல என்ன தாக்கத்தை கொடுக்குது. அதே போல ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக ரீதியாக வணக்க வழிபாடுகள், அந்த மாதிரி துறைகள் ரீதியாக என்ன தாக்கங்களை கொடுக்குது. மாரல், ஒழுக்க ரீதியாக, இன்டலெக்சுவல், அறிவார்ந்த ரீதியாக, பிசிக்கல், உடல் ரீதியாக. ஸோ எல்லா விஷயங்களையும் நம்மள்ட்ட என்ன இருக்கணும், தஸ்கியா இருக்கணும். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தஸ்கியாவுடைய ஸ்கோப் வந்து முக்கியமாக இல்ம், நம்ம நாலேஜ்ல இருக்கு, நஃப்ஸ், கல்பு, அமல்கள்ல இருக்கு, ரிலேஷன்ஸ்ல இருக்கு, பிசிக்கல் ஹெல்த்ல இருக்கு. ஸோ மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதன் வந்து அல்லாஹு தாலா மனிதனுக்கு எப்படிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கிறான்னா, அவன் நினைச்சா மலக்கை மிகைத்தும் செல்ல முடியும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்க போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஜிப்ரீல் எதுவும் ஸ்டாப் ஆயிட்டாங்க, அதை தாண்டி ரசூல்லா போறாங்க. அதே சமயத்தில் மனிதன் நினைச்சா ஒரு கால்நடையை விட மோசமாக கூட போக முடியும். அந்த அளவுக்கு ரெண்டுத்துக்குமான இதை வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் தஸ்கியாவுடைய பேஸ் இதான். தஸ்கியாவுடைய ப்ராசஸ் என்னன்னு கேட்டா, முதல்ல உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத நாகரிகமற்ற தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒழுக்கக்கேடுகளை உங்க உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தி உங்களுடைய உள்ளத்தை வெறுமைப்படுத்த வேண்டும். என்னுடைய உணர்வாய் உன்னை நிகழ்ச்சி அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். உணர்வாய் உன்னை நிகழ்ச்சியில் நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல உள்ளத்தை வெறுமையாக்க வேண்டும். உள்ளத்தை வெறுமையாக்கி விட்டு அந்த உள்ளத்தை, வெறுமையாக இருக்கக்கூடிய உள்ளத்தை சிறந்த நற்குணங்களை கொண்டு அழகுபடுத்த வேண்டும். இப்போ ஒரு 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 கல்யாணத்துக்கு போறோம், என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன பண்ணுவோம், நம்மை குளித்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அதற்கப்புறம் அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஆடை, அணிகலன்கள், அலங்காரங்களை எடுத்துக்கொள்வோம். அதே போல அதற்கப்புறம் நம்மளுடைய இஹ்லாஸ் எந்த அளவுக்கு போகணும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்காகவே அனைத்தையும் செய்யக்கூடிய நிலைக்கு நாம வந்து உயர்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஹார்ட் அப்படின்னா, அது ஹார்ட் மட்டும் இல்லை இல்லையா, நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் பாதுகாக்கணும். விபச்சாரம் பற்றி சொல்லும் போது கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் இருக்கிறது இல்லையா, காதுகள் பாவம் செய்யும், கைகள், மனிதனுடைய மர்ம உறுப்புகள், மனிதனுடைய வயிறு, மனிதனுடைய கால், மனிதனுடைய நாவு. ஆக மோசமான ஒரு உறுப்பு எதுன்னா நாவு. ஓகே, நாவினாலே பல பேர் என்ன பண்றாங்க, கெட்டு போயிடுறாங்க. அப்ப இதயத்தினுடைய 4 விஷயங்கள் என்னன்னா, தேவையில்லாத பேச்சுக்கள், நன்மையை பெற்றுத்தராத பேச்சுக்கள், கட்டுக்கடங்காத தீய பார்வைகள், கட்டுக்குள் அடங்காத தீய பார்வைகள், அதீதமான உணவு தேவைதான், உண்ணுங்கள் பருகுங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்றான். உடனே நீங்க எல்லாம் இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு மதியம் போய் எங்களுக்கு சாப்பாடுலாம் வைக்காதீங்கன்னு வீட்டுல சொல்லாதீங்க. இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம போயிடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா ஏன் சாப்பிடணுங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆனா வச்சுட்டாங்களேங்கிறதுக்காக ஒரு வழி இல்லாம அப்படி பண்ணாதீங்க. என்ன, எவில் கம்பெனி, தீய நண்பர்கள், இது 4மே ஹார்ட்டுடைய 4 பாய்சன்ஸ். சரியா? அப்ப மிஸ்கைடன்ஸ், தவறி போவதற்கான, வழிகேட்டிற்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கிறோம். இது அடுத்து யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களோ அவங்க படிங்க, அந்த வசனத்தை படிங்க. ரசியா சிஸ்டர் நினைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم فإن لم يستجيبوا لك فاعلم أنما يتبعون أهواءهم ومن أضل ممن اتبع هواه بغير هدى من الله إن الله لا يهدي القوم الظالمين. எனவே உமக்கு அவர்கள் பதில் கூறவில்லையானால் நிச்சயமாக அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் தம் மனோ இச்சைகள்
தம் மனோ இச்சைகளைத்தான் என்று நீர் அறிந்து கொள்வீராக. அல்லாஹுவிலிருந்துள்ள நேர்வழியின்றி தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றியவனை விட மிக வழி தவறியவன் யார்? நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரர்கள் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். முஸ்ரியா பேகம் சிஸ்டர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, குரான் ஓதுறதுக்கா இல்ல எப்படி? சார் முடிச்சிட்டேன், கேட்டுச்சா? நீங்க முடிச்சிட்டீங்க. முஸ்ரியா பேகம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபர்சானா சிஸ்டர், இந்த 43:23 படிங்க. முஸ்ரியா பேகம், நீங்க மியூட்ல இருக்கீங்க. நீங்க மியூட்ல பேசினா கேட்காது, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்லைன்னா ஃபர்சானா சிஸ்டர் நீங்க ஓதுங்க 43:23. குயிக்கமா அடுத்தடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. அடுத்து நிறைய வசனம் வருது, தொடர்ந்து டைம் இல்ல. முஸ்ரியா சிஸ்டர், ஃபர்சானா சிஸ்டர் இருக்கீங்களா? சரி, நமக்கு டைம் இல்ல, அதனால நம்ம வருஷம் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து 28:50 வந்து நம்முடைய நப்ஸ் இருக்கு இல்லையா, நம்முடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுவதுதான் நம்ம வழிகேட்டிற்கான பிரதான காரணம். இரண்டாவது, நீங்க இது வந்து நம்ம ரெக்கார்டிங்கும் வரும். ரெண்டாவது, நீங்க வசனம் வேணா நீங்க நோட் பண்ணீங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்திருக்கும் வசனம். 43:23 என்ன எல்லாம் சொல்லி காட்டுறான், கண்மூடித்தனமாக முன்னோர்களை பின்பற்றுதல், அதுவும் நம் வழிகேட்டிற்கான ஒரு காரணம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கட்டுப்படுதல் மூணாவது விஷயம், 6:116. நாலாவது விஷயம் என்ன, ஹுப்பு துனியா, இந்த உலகம்தான் எல்லாம் என்று நேசித்து வாழ்வது, 63:9வது விஷயம். அப்ப அஃபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் இந்த உலகத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்களை கஷ்டமாக்கி விடுவான், அவருடைய இழிவை அவருடைய கண் முன்னாலே கொடுத்து விடுவான். ஆனால் யாருடைய உள்ளம் ஆகிரத்துக்காக இருக்கிறதோ அவருக்கு இந்த உலகத்திலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவருடைய விஷயத்தை நலவாக்கி தருவான்ங்கிறாங்க. ஐந்தாவது, சைத்தானை வந்து என்ன பண்றது, சைத்தானை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றது. சைத்தான் பார்த்துப்பா, நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல, நானும் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னால யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, அந்த மாதிரி சைத்தானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு சைத்தானுடைய டிராப்ல போய் விழுவுடுது. சரியா? ஆறாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை புறம் தள்ளுவது. 25:73 குறிச்சிங்க. ஏழாவது வந்து எவில் என்விரான்மெண்ட், நம்ம வாழக்கூடிய சூழல், அது ஒரு மிக முக்கியமான பார்ட். நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், ஒரு பிள்ளை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். அது எங்க ஷேப்பப் ஆகுது, ஒரு இஸ்லாமிய ஆளுமையாக அல்லது ஒரு இஸ்லாத்துக்கு எதிராக எங்க மாறுது அப்படின்னா, ஒண்ணு அவர்களுடைய வீடு, இரண்டாவது அவர்கள் படிக்கக்கூடிய கல்விக்கூடம், மூன்றாவது பழகக்கூடிய சமூகம். இந்த மூணையும் சரியான அடிப்படையில, இஸ்லாமிய அடிப்படையில அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது கொடுக்கிறது நம்ம மீது விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. சரியா? அது நம்ம வந்து இல்லையே, சிஸ்டர்ஸ் வாய்ஸ் கேக்குதா? இப்போ ஓகே சார். சோ அப்ப வந்து நிறைய பாத்தீங்கன்னா அந்த எவில் என்விரான்மெண்ட், அவர்களுக்கு தகுந்த சூழலை ஏற்படுத்தி வேண்டியது நம்ம மீது கடமை. அது மட்டுமல்ல, அதற்கான வாய்ப்பு இல்லாத போது அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் சக்திக்கு மேல யாரையும் என்ன பண்ண மாட்டான், சோதிக்க மாட்டான். அதே சொல்ல வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, எல்லா குழந்தையும் நல்ல, அதாவது இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றன. வளர்ப்பவர்கள் தான் என்ன பண்றாங்க, யூதர்களாக கிறிஸ்துவர்களாக மாற்றி விடுகிறார்கள். அப்ப அவங்கள சர்வதேச அரசியல் சூழல்கள் அவங்கள பாதிக்கும். நம்ம எந்த நாட்டுல வாழ்றோமோ அந்த தேசியத்தினுடைய அந்த கலாச்சாரத்தினுடைய தாக்கங்கள் ஒருத்தவங்களை பாதிக்கும். மூணாவது ஃபேமிலி சர்க்கிள்,
சில வீடுகள்ல நன்மைன்னு தெரியும், தீமைன்னு தெரியும், இருந்தாலும் செய்வேன். ஏன்னா வீட்டுல எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 4வது மிக முக்கியமான விஷயம் நம்முடைய நண்பர்கள். அதாவது யாரை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ அவரை உங்கள் நண்பராக எடுத்துக் கொள்ளுங்கள். சிம்பிள், அவ்வளவுதான். புரிஞ்சா உங்களுக்கு சிஸ்டர்ஸ்? நீங்க ஆணாக இருங்க, பெண்ணாக இருங்க, யாரை நட்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், யாரை பார்த்தால் உங்கள் ரப்புடைய ஞாபகம் வருகிறதோ, யாரை பார்த்தா ஐயோ இன்னைக்கு சுபு தொழுவுலையே, தொழுவணுமே அப்படி நாம் செய்த குற்ற உணர்வை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வருகிறதோ, யாரிடத்தில் பேசினால் கொஞ்சமாவது ரப்பை பற்றி நினைவு வருகிறதோ அவர்களிடத்தில் பழகுங்கள், அவர்களிடத்தில் பேசுங்கள், அவர்களை நண்பர்களாக்கி கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் அறிவுரைகளை கேளுங்கள். நம்ம இன்னைக்கு என்னன்னா, நம்ம நிறைய விஷயங்கள்ல குர்ஆன் சுன்னாவை பேணக்கூடிய மக்களிடத்திலே நிறைய ஒரு இருக்கிற டிராபேக் என்னன்னா, யாரிடத்துல நாங்க ஆலோசனை கூட பெற மாட்டோம். அதுவும் ஒரு தவறான சிந்தனை தான். சோ நம்முடைய சூழல்களை நம்ம சரியான முறையில தேர்ந்தெடுக்கணும். இப்ப தஸ்கியா பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன ஒரு இல்ம், அதாவது அறிவு முக்கியம், அமல்கள் முக்கியம், நோன்பு, இன்ஃபாக் தர்மம் செய்தல், திக்ர் இறைவனை நினைவு கூறுதல், தௌபா, குடும்பம், நல்ல நண்பர்கள், உடல் நலன், தாவா, ஜமா, சமூகமாக இருப்பது, இந்த எல்லாமே சேர்ந்ததுதான் தஸ்கியா. இப்ப நாலேஜ், நம்ம டைம் இல்லாததுனால நம்ம டைரக்டா போயிடுவோம். நீங்க 58:11 அல்லாஹ் யாரை உயர்த்துகிறான் ஞானத்துல அப்படின்னா, ஃபர்சானா சிஸ்டர் மட்டும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நீங்க மட்டும் இது ஓதிடுறீங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். 58:11 ஃபர்சானா சிஸ்டர் உங்களை தான் கேக்குறேன். கேக்குதா? 58:11 சொல்லுங்க. يا أيها الذين آمنوا إذا قيل لهم تفقهوا في المجالس فافقهوا يفقه الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يدفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. ஈமான் கொண்டவர்களே, சபைகளின் நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நகர்ந்து இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான். தவிர எழுந்திருங்கள் என்று கூறப்பட்டால் உடனே எழுந்திருங்கள். அன்றையும் உங்களின் ஈமான் கொண்டவர்களுக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். சரி சரி, ஏன்னா அது 10-15 நாளா இதா கிடக்குதா, அதனால பாக்குறேன். சரி 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 சரி, பாருங்க எவ்வளவு ஏர்லியா இன்னைக்கே முடிஞ்சா நீங்க எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா நாளைக்கு கூட எடுத்துக்கோங்க. சரியா? என்ன என்ன ஆகும்? ஆமா சரி, ஓகே. என்ன காஸ்டிங் ஆகும்? நீங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்றீங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. அப்ப நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் யாரை உயர்த்துகிறானா, யார் கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்களோ அவரை உயர்த்துகிறான். அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, கடமையான செயல்களுக்கு அடுத்தபடியாக கல்வியை தேடுவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயங்கிறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, இஸ்லாத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி ஒரு மணி நேரம் படிப்பது, ஓதுவது, படிப்பது, ஆராய்வது என்பது ஒரு இரவு முழுக்க தஹஜ்ஜத் தொழுவதை விட சிறப்பானது என்பதாக அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய முன்னோர்கள், நிறைய இமாம்கள், நிறைய சலஃபு சாலிஹீன்கள் கல்வியுடைய அவசியத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கல்வியுடைய அவசியத்தை தேடக்கூடிய நாலேஜ் எங்கேருந்து எடுக்கணும்? சோர்சஸ் என்ன அப்படின்னா, குர்ஆன், சுன்னா, ஃபிக்ஹ்,
இல்முல் அகாயித், தஸ்கியா, தசவுஃப், இஸ்லாத்தை ஒரு வாழ்வியலாக கடைபிடிப்பது. ஸோ இது எல்லாமே என்ன, இஸ்லாத்தை வந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி தஸ்கியா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது குர்ஆனுடைய ஒரு பகுதி இறைவனிடத்திலும் ஒரு பகுதி உங்களிடத்திலும் இருக்கிறது. எனவே அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க வழி தவற மாட்டீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஃபேமஸான ஹதீஸ் நமக்கு தெரியும், குர்ஆனையும் என் வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றும் வரைக்கும் நீங்கள் வழி பெறல மாட்டீர்கள். அப்ப குர்ஆன்ல வந்து முக்கியமா 2 விஷயம், மெமரைசேஷன் ஆஃப் குர்ஆன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபுல் குர்ஆன் மனப்பாடம் பண்ண முடியாட்டி கூட சில குறிப்பிட்ட சூறாக்களை அல்லது சில குறிப்பிட்ட ஒரு 30 செகண்ட்ல. ஹலோ சொல்லுங்க. ஆமா ஆமா, எத்தனை மணிக்கு வருவீங்க? ஒரு 12:15 12:20 ஓகேவா? சரி, இது வந்து எஸ்எல் நகர். எஸ்எல் நகர் தெரியுமா? முள்ளிகிராம்பட்டு ரோடு தெரியுமா உங்களுக்கு? போஸ்ட் ஆபீஸ் முள்ளிகிராம்பட்டு ரோடு வந்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் இருக்கும். ஃபயர் சர்வீஸ் பில்டிங்க்கு ஆப்போசிட்ல தான். ஒரு 12:15 12:20 மேல வாங்க, ஒரு இடத்துல இருக்கிறேன். அதுதான் ஓகே. ஸோ அப்போ குர்ஆன் வந்து மெமரைசேஷன், குறிப்பிட்ட சில சூறாக்களையாவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மனப்பாடம் செய்வதற்கு முயற்சிக்கணும். ஏன்னா தொழுகை போன்ற மற்ற எல்லாத்துக்குமே அது வந்து தேவை. அதே போல குர்ஆனை ஓதும்போது தர்த்தீலா, நீங்கள் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக அழகான முறையில ஓதுங்க அப்படிங்கிறதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. ஸோ குர்ஆனை அழகுற ஓதுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயங்கிறத நம்ம இது பண்ணிடணும். நம்ம நிறைய பேருக்கு தெரியும், சூரா காஃபிரூன் ஓதுனா குர்ஆன்ல ஒரு பகுதி, சூரா இஹ்லாஸ் ஓதுனா 3ல ஒரு பகுதி. அதனால தான் வந்து நீங்க பொறாமைப்படுவது கூட என்ன சொல்றாங்க, நீங்க வந்து 2 மனிதர்களை தவிர வேறு யாரை குறித்தும் பொறாமைப்படக்கூடாது என்று சொல்லும் போது அதுல ஒரு மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு அல்லாஹ் கல்வி அறிவை கொடுத்து அவர் என்ன பண்றாரு, அது அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல விதத்துல அவர் பயன்படுத்துறாரோ அவருக்கும், யாருக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்து அது அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்களோ அவங்க 2 பேர் மேல மட்டும் என்ன பண்ணலாம், பராமப்படலாங்கிற அளவுக்கு கல்வி ஒரு முக்கியமான விஷயம். 2வது இபாதத். அதே மாதிரி நிறைய பேர் நாலேஜ் இருக்கும், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, அமல் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சூரா அஸ்ர்ல சொல்லும்போது நமக்கு ரொம்ப தெளிவா சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ உஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமலுன் சாலிஹா. நீங்க நம்பிக்கை கொண்டா மட்டும் பத்தாது, நம்பிக்கையுடைய வெளிப்பாடு என்ன இருக்கணும், உங்கள்கிட்ட அமல்கள் இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட இபாதா யாரிடத்துல இருக்கிறதோ சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்க, இறைவன் நான் கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்கங்களை கொண்டல்லாமல் என்னை நெருங்குவதில்லை. இன்னும் நஃபிலான வணக்கங்களை செய்வதன் மூலமாக நான் என்ன பண்றேன், நான் அவனை நேசிக்கிறேன். நான் அவனை நேசிக்கும் போது அவன் கேட்கக்கூடிய காதாக, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய கரமாக, அவன் நடந்து செல்லக்கூடிய பாதமாக இருக்கிறேன். அவன் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் கண்டிப்பாக அவனிடத்திலே கொடுத்து விடுவேன். அவன் என்னிடத்திலே அபயம் தேடினால் நான் நிச்சயமாக அவனுக்கு அதை கிராண்ட் பண்ணுவேன், அவனுக்கு அதை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப வந்து அமல்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமாக எதை செய்யறோமோ இல்லையோ 5 வேளை தொழுகை, இது தசஃபுடைய தஸ்கியாவுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, சில பேர் அந்த நான் சொல்ற பெயரை வச்சுக்கிட்டு தொழுவானா, நோன்பு வைக்கவானா, டைரக்டா நம்ம அந்த இது இல்லை. அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட தஸ்கியாவுடைய உண்மையான எசன்ஸ்ங்கிறது குர்ஆன் சொன்னாதான். ஓகேவா? அப்ப அந்த அடிப்படையில நம்ம 5 வேளை தொழுவதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம எந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஓகேவா? அதுதான் உங்களை ரப்போடு நெருக்கமாக்கி கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சலாவை முடிந்த வரைக்கும் நீங்கள் ஜமாத்தாக தொழுவதற்கு என்ன பண்ணணும், முயற்சிக்கணும். இப்ப செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான பதில் சொல்லிடுவீங்க. தில்சாஸ்டர் எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல.
செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிறேன், தொழுகை நீங்கள் வீட்டில் ஜமாத்தாக தொழுவீர்களா? யாராவது சொல்லுங்க. இல்ல இல்லையா? தொழுவீங்க. கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரி ஜமாத் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கேர்ள்ஸ் தொழுவ கூடாதுன்னா நம்ம ஜமாவா தொழக்கூடாது, அவங்கவுங்களா தொழணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது பெண்களும் ஜமாத்தாக தொழுவலாம், அதுல எந்த தடையும் இல்லை. ஒரு விஷயம். ரெண்டாவது, பெண்களுக்கு பெண் என்னவா இருக்கலாம், இமாமத் செய்து தனியாக தொழு வைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. உங்களுக்கு பள்ளிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காத போது, அந்த மாதிரி ஒரு சூழல் உங்க ஊர்ல இல்லாத போது, உங்களை அருகாமையில் இல்லாத போது பிரச்சனை இல்லை. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலை விட வீடுதான் அவளுக்கு சிறந்தது என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. அதே சமயத்துல அந்த பெண்மணி, இப்ப நீங்க ஒரு திருமணம் முடித்தவரா இருக்கிறார், அவங்க கணவர் லேட்டா வர்றாரு வீட்டுக்கு, ஜமாத்துடைய நேரம் முடிஞ்சு வர்றாரு, கணவரோட சேர்ந்து தொழுவலாம், பாப்பாவோட சேர்த்து என்ன பண்ணலாம், தொழுவலாம். சகோதரனோட சேர்த்து சகோதரன் இமாமத் பண்ணி பின்னாடி நின்று தொழுவலாம். எப்போதுமே ஒரு கூட்டாக செய்யப்படக்கூடிய ஒரு செயலுக்கான கூலி என்பது அல்லாஹ்விடத்துல மார்க்கத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது முயற்சி பண்ணணும். குறைஞ்சது தனியோ கூட்டோ தொழுதுணும். தொழுகையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை வைத்து விடக்கூடாது. 5 வேளை தொழுகைகள், இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் பேசிக். 5 வேளை தொழுகையை நம்ம சரியா தொழுகாம நம்ம என்னதான் கதை பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது. தொழுகை என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகைகளை விடாம தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தர வேண்டும். நஃபிலான விஷயங்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் போது, அதாவது ஒரு ராபியா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நான் ராபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துல உங்களுக்கு தோழனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், யாராவது இதுல ஒருத்தவங்க ரசூலுல்லாஹ்வோட மறுமையில சொர்க்கத்துல ரசூலுல்லாஹை பார்த்து ரசூலுல்லாஹ்வோட நெருக்கத்துல ரசூலுல்லாஹ்வோட அருகாமையில ரசூலுல்லாஹ்வோட இருக்கக்கூடிய வாய்ப்பு வேணும்னு நினைக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. எல்லாருக்குமே ரசூலுல்லாஹ்வோட வாழணும்னு ஆசை இருக்கு, ரசூலுல்லாஹை பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வோட பேசணும், ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஹதீஸ் கேட்கணும், எல்லா ஆசையும் இருக்கும் இல்லையா? அப்ப அதுக்கு ரசூல் ஒரு வழி சொல்றாங்க, அதிகமாக நஃபில் தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள். சரியா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் நான் கேட்ட கேள்விக்கு நோன்னு சொன்னவங்க எஸ் சொன்னவங்க 2 பேரும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. புரியுதா? நிறைய பேர் நோ சொல்லிக்கிறாங்க, நிறைய பேர் எஸ் சொல்லிக்கிறாங்க. ரெண்டும் வேற வேற இல்ல. ரெண்டுத்தையும் புரிஞ்சுட்டீங்கன்னா ரெண்டுத்துடைய இன்டென்ஷனும் என்ன, ஒண்ணுதான். இப்ப தஹஜ்ஜுத், அதாவது மார்க்கத்துல நபிமார்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலேயே அவர்கள் தங்களுக்கு தாங்களே கடமையாக்கி கொண்ட தொழுகை எதுன்னு கேட்டீங்கன்னா தஹஜ்ஜுடைய தொழுகை. சோ எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ரப்பிடத்தில் இருக்கணும் அப்படின்னா தஹஜ்ஜுத்தை பற்றி கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சிக்க வேண்டும். கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்லல, தஹஜ்ஜுத் தொழுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை பற்றி எண்ணம் வந்துருச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா தொழ முடியும். 3வது விஷயம் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் நமக்கு தெரியும், அல்லாஹ் மற்ற விஷயங்களை பத்தி சொல்லும் போது நோன்புக்கு நானே கூலி தருகிறேங்கிறான். அப்ப ஃபாஸ்டிங் ரமதானோடு நிறுத்தி கொள்ளாமல் ஷவ்வாலுடைய 6 நாட்கள், திங்கள் வேளன்களில் 13, 14, 15 பிறைகளில், அப்புறம் என்கிட்ட கேட்காதீங்க பை 13 ஒரு குரூப்பும் ஒரு பிற சொல்றாங்கன்னு. உங்களுக்கு எது 13 அந்த 13, 14, 15 என்ன பண்ணுங்க, ஐயாமுல் ஃபீதனுடைய நேரங்கள்ல தொழுது கொள்ளு, அதாவது நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அரஃபாவுடைய தினம், ஆஷுராவுடைய தினம் வரப்போகுது, அரஃபாலாம் வரப்போகுது, அதுல என்ன பண்ணுங்க, நோன்பு வைத்துக் கொள்வதற்கு நம்ம முயற்சிக்கணும். இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் இறைவனை நெருங்குவதற்காக. இறைவனுக்கும் நமக்குமான அந்த உறவு இருக்குல்ல, அது உறவு வலுவடைவதற்காக செய்யறோங்கிறத புரிஞ்சுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் நம்ம மறந்து போன ஒரு விஷயம், இன்ஃபாக். இன்ஃபாக் அப்படின்னா இறை வழியில் செலவு செய்தல்.
அதாவது ஆப்ளிகேட்டரி இன்ஃபாக், அதாவது கடமையான தர்மம் என்பது ஜக்காத். அது நம்ம கண்டிப்பா கொடுத்து ஆகணும். நிறைய பேர் ஜக்காத்தை பத்தி எப்ப நம்ம கேட்பாங்க, அந்த நோம்பு டைம்ல தான் கேட்பாங்க. ஏன்னா ஜக்காத் அப்பதான் கொடுக்குறோம். ஆனா கேட்கிறவங்களும் பெரும்பாலும் என்ன இன்டென்ஷன்ல கேட்கறாங்கன்னா, ஜக்காத்து நிறைய கொடுக்குற மாதிரி இருக்குது, ஏதாவது கொஞ்சம் லெஸ் பண்ற மாதிரி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கக்குள்ள நம்ம மைண்ட் வைஸ் அந்த ஆப்ஷன் இருந்தால் நானே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் பாதுகாக்கணும் ரெண்டு பேரையும். ஸோ அந்த ஜக்காத் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். அது இல்லாம சுயமாக கொடுக்கக்கூடிய சதக்கா, நம்மால் முடிந்த போதெல்லாம் சதக்கா கொடுக்க வேண்டும். அதாவது நீங்க என்ன கொடுக்குறீங்கிறது முக்கியமே கிடையாது. ஆனா எந்த நியத்துல கொடுக்குறீங்க, உங்களோட நியத்துக்கு ரொம்ப முக்கியமான கூலி இருக்கிறது. அதாவது லன் தனாலு பிர்ர ஹத்தா யுன்ஃபிகு மிம்மா துஹிப்புன், நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதை நீங்கள் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் இறைவன் அது உண்மையான நன்மையை பெற முடியாது. நம்ம பொதுவா நம்ம எதை நம்ம கொடுப்போம், நமக்கு பிடிச்சதை கொடுப்போம், பிடிக்காத கொடுப்போமா? சிஸ்டர் சொல்லுங்க. நம்மள்ட்ட ஒரு ரெண்டு அது வந்து பிச்சைக்காரன் வந்தாலும் அவனுக்கு சாப்பிட முடியாதவனு கொடுப்போம், நம்ம உடுத்த முடியாத கொடுப்போம். நம்ம அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே ஒரு விஷயம், அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு விஷயம்னாலும் ரெண்டு பொருள் எது ரொம்ப சிறந்த பொருளோ அதை நம்ம எடுத்துப்போம் இல்லையா? மற்றதை அவங்களுக்கு கொடுப்போம். நான் கிரேடு, அதாவது ஃபர்ஸ்ட் இயரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு நினைவு ஊட்டுறேன். ஒரு முறை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 2 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்துக் கொண்டிருக்கும் போது அதுல ஒருவர் வந்து முஸ்லீம், சாதாரணமான ஒரு முஸ்லீம். அவர் இந்த மாதிரி டிஎஸ் கிளாஸ்லாம் வரல, நார்மல் முஸ்லீம் தான். ரெண்டாவது வந்து இறைவன் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய கடவுள் மறுப்பாளர். இந்த கடவுள் மறுப்பாளருக்கு ஒரு நாள் இவர் 2 பழம் வாங்கிட்டு வர்றார். அதுல ஒரு பழம் லேசா அடிபட்டு இருக்கு. அடிபட்ட பழத்தை இவர் வைத்துக் கொண்டு நல்ல பழத்தை அவருக்கு கொடுக்கிறார். யாரே அந்த முஸ்லீம். அப்ப அந்த நான் பிலீவர் கேட்கிறாரு, எதுக்குப்பா நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த, நீ நல்ல பழத்தை சாப்பிடு. இல்ல, எங்க தூதர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவன் உண்மை முஸ்லீமாக மாட்டான். அந்த மனுஷன் இப்படி ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்திருக்கிறாரா? அப்ப அவர் என்ன பண்றாரு, ஆதாரம் கேட்கிறார். சரியா? ஆதாரம் கேட்ட அவருடைய பெயர் யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாள் பெயர் இன்னாள் பெயர் ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல சார், நீங்க சொன்ன சம்பவம் ஞாபகம் இருக்கு. அதாவது அவருடைய பெயர் வந்து கேட்டவர் வந்து கேட்டவர் தா பன்னீர்செல்வம். அவரது இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் தா அப்துல் ரஹ்மானாக மாறி சென்னை புதுக்கல்லூரியுடைய பொருளாதாரத்துறை பேராசிரியராக உயர்ந்து ஜக்காத்தை பற்றி இந்தியாவில, தமிழ்நாடான்னு மட்டும் தெரியல, இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ முதல் முறையாக ஜக்காத்தை பற்றி டாக்டரேட் பண்ணி பல பேர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தார். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை என்ன பண்றது, செலவு பண்ணுது. அப்ப நாம எதை விரும்புறோமோ அதை என்ன பண்ணணும், தர்மம் செய்யணும். ஓகேவா? மிம்மா துஹிப்புன். ஓகே. ஸோ அப்ப அந்த அடிப்படையில நம்ம தர்மம் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம இருக்கணும். இன்னொரு விஷயம் திக்ர், இறைவனை நினைவு கூறுதல். இறைவனை நினைவு கூறுவது கொண்டே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. நம்ம உலகத்தின் ஆக மிக பெரும் கவலைகள் இருந்தாலும் ரப்புடைய சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கவலைகள்லாம் போயிடும். அப்ப அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், இறைவனை முடிந்த வரைக்கும் காலையிலும் மாலையிலும் துதித்து கொண்டே இருப்பீர்களாக. அப்ப திக்ரு வந்து திக்ரு இறைவனை நினைவு கூறக்கூடியவனுக்கு நினைவு கூறாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லும் போது வாழ்பவனுக்கும் மரணித்தவனுக்கும்ங்கிறாங்க. சரியா? இன்னொரு மனிதன் சொல்றான், எனக்கு வந்து இஸ்லாத்தின் சட்டங்கள்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு, நான் ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லக்குள்ள ரசூலா சொல்றாங்க, உன்னுடைய நாவு இறைவனுடைய நினைவில் திளைத்திருக்கட்டும். அப்ப திக்ரு என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் என்று அல்லாமல்
எல்லா நேரங்களிலும் உங்களால் என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன திக்ரு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. தௌபா, இஸ்திஃபார், இது ரெண்டும் முக்கியம். ஓகே, யார் தவறு செய்து விடுகிறார்களோ, இறைவனிடத்துல மன்னிப்பு எதிர்பார்க்கிறார்களோ, அவங்க என்ன பண்ணணும்? தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தௌபா என்பது ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பனுக்கு முன்னால் தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் தௌபா. அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடியவனை பார்த்து சந்தோஷப்படுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஹதீஸ். எப்படி ஒரு மனிதன் எங்க போறான்? ஒரு பாலைவனத்துல சென்று கொண்டிருக்கிறான். சென்று கொண்டிருக்கும் போது அவனுடைய உணவு உள்ளிட்ட விஷயங்களும் அவனுடைய ஒட்டகமும் காணாமல் போய் விடுகிறது. கவலையிலே தூங்கி விடுகிறான். தூங்கி எழுந்திருக்கும் போது அவனுடைய தொலைந்து போன பொருட்கள் கிடைத்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ, தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான்? அன ரப்புன்னுவான், நான் ரப்பு, அல்லாஹ் அடிமனுவான். அந்த அளவுக்கு தலகால் புரியாம சந்தோஷப்படுவான். அவனை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே பிழை பொறுக்க தேடுபவனை குறித்து சந்தோஷப்படுகிறான். அப்ப ரிப்பன்டன்ஸ், தௌபாவுடைய கண்டிஷன் என்ன? அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். உண்மையான அந்த கில்ட்டினஸ், குற்ற உணர்ச்சி நம்மள்ட்ட இருக்கணும். திரும்பி இதை எந்த காலத்திலும் செஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கணும். உடனடியாக தவறு என்று தெரிந்தவுடன் அந்த காரியத்தை உடனே நிறுத்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். மீண்டும் அந்த காரியத்தை செய்வதற்கு செய்யக்கூடாது என்ற மன உறுதியோடு இருக்க வேண்டும். 5வது, அதுக்காக அவனுடைய மரணம் வருவதற்கு முன்னால் அந்த தௌபா இருக்கணும். தொண்டைக்குழி வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2வது, மனிதருக்கு செய்த தவறாக இருந்தால் அந்த மனிதத்தில் என்ன பண்ணணும்? தௌபாவும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், பொதுவாக வசதியானவர்களை, வளமானவர்களை திருப்திப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் இறைவனுக்கு மத்தியில எந்த திரையும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய மிக முக்கியமான ஒரு நபி. அவர் அல்லாஹ்விடத்துல பேசும்போது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே திரைகள் இருந்தன, எத்தனையோ திரைகள். ஆனால் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில என்ன இல்லை? எந்த விதமான திரையும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப தௌபாவுடைய விஷயங்கள் நமக்கு தெரியும். தௌபா நம்மளை இறைவனோடு நெருக்கமாக்கிறது, நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. தௌபா செய்வதற்காக இறைவனை நினைத்து அழுது புலம்பக்கூடியவன் என்ன இருக்காது? கிபிரியத்து இருக்காது, அதெல்லாம் போயிடும். 7வது விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம தனி மனிதர்களா இருக்கிறோம். தனி மனிதர்களுடைய கூட்டமைப்பு தான் சமூகம், குடும்பம். தனி குடும்பங்களுடைய கூட்டமைப்பு தான் சமூகம், இல்லையா? அப்ப ஒரு சமூகம் சீர்பெற வேண்டும் என்றால் குடும்பம் சீர்பெற வேண்டும். அப்ப உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தை ஒரு முன்மாதிரி குடும்பமாக மாற்றிக்கொள்வதற்கு நாம முயற்சிக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய தாவா அப்படிங்கிறது முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க, இஸ்லாமிய அழைப்பாளர்களாக இருப்பார்கள், உலகமெங்கும் பயான் போவாங்க, வீட்டுக்கு போனா சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. வீடு அவர் எதை வெளியிலே பிரச்சாரம் செய்கிறாரோ அதற்கு நேர்மாற்றமாக இருக்குமானால் நம்ம எங்கேயோ தவறு செய்யறோம்னு அர்த்தம். நீங்கள் குறைந்தது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு ஜமாத்தை தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வாரத்தில் ஒரு 2-3 முறையாவது குரானை கூட்டாக அமர்ந்து உட்கார்ந்து குரானுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆய்வு செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கீழுள்ள உங்களுடைய மனைவி மக்கள்கிட்ட அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து அவர்களை அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் புரிந்துணர்வோடும் நடத்தக்கூடிய, அவளும் ஒரு மனுஷிதான், அவளுக்கும் உணர்வுகள் இருக்கிறது என்ற அடிப்படையில நடத்தக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். 8வது விஷயம் என்னன்னா, அதாவது நல்ல மனிதர்களோடு உள்ள தொடர்புகள். அதாவது மனிதன் அபூதாவத்துல பதியப்பட்டது, மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான்
எனவே நீங்கள் உங்களை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். யாரை நீங்கள் நண்பர்களாக பெற்றிருக்கிறீர்கள்? மனிதன் எதுல இருக்கிறானா? நண்பனுடைய மார்க்கத்தில் நம்மளுடைய நண்பன் எப்படி இருக்கணுங்கிறத நாம தான் என்ன பண்ணணும்? ஆய்வு செய்ய வேண்டும். அப்ப நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதாவது வாசனையை அத்தரை சுமந்து கொண்டிருப்பவனுக்கும் என்ன கொல்லன் தரையில அந்த வேலை பார்க்கிறவனுக்கும். அத்தர் இருக்கிறவன்ட்ட இருந்தீங்கன்னா அவன் அத்தர் கிடைக்குதோ இல்லையா, குறைஞ்சபட்சம் அத்தருடைய வாசனையாவது கிடைக்கும். கொல்லனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தால் அந்த உலையிலிருந்து வரக்கூடிய கரும்புகை என்ன பண்ணும்? உங்கள் மீது படும். அதே போல மனிதர்கள் என்ற அடிப்படையில நம்முடைய நட்புடைய தாக்கங்கள் சில போது நம்மையும் அறியாமல் நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ என்ன பண்ணும்? அது நம்மள்கிட்ட படும். அப்ப கம்பானியன்ஷிப் சோபா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சலஃபு சாலிஹீன்கள் கற்றுக் கொடுத்த கொள்கைகளை, இமாம்கள் நமக்கு வழிகாட்டி தந்த ஃபிக்கு சட்டங்களை, ஸ்காலர்ஸ் ஆஃப் ஹதீஸுடைய ஸ்காலர்ஸ் கொடுத்த ஃபதாயில்களை, அதே போல முன் சென்ற நல்லோர்களுடைய நல்ல விஷயங்களை பின்பற்றணும். அப்படின்னா அதற்கேற்றமாறு அறிவுத்திறன் படைத்த நல்லோர்களுடைய நட்பு என்றும் நம்மோடு இருக்க வேண்டும். அதே போல ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லீம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் தொழுது நோன்பு வச்சா மட்டும் கிடையாது. ஒருத்தர் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், எல்லாம் வைக்கிறான், அரகண்டா இருக்கிறான், திமிர் பிடித்தவனாக இருக்கிறான், பெருமை அடித்தவனாக இருக்கிறான், தீய குணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக முடியாது. சொல்லி காட்டுறாங்க, வறுமையில அவன் நல்ல நடத்தையை விட ஒரு நம்பிக்கையாளனுக்கு கனமானது எதுவும் இல்லை. வெட்கம் கெட்ட நாகரிகமற்ற தீமையான ஒரு மனிதனை அல்லாஹ் என்ன பண்றான்? தன்னிடமிருந்து விலக்கி விடுகிறான். சொர்க்கம் அவனுக்கு தூரமாகி விடுகிறது, நரகம் நெருக்கமாகி விடுகிறதுங்கிறாங்க. அப்ப நற்குணங்கள் என்பதும் ரொம்ப முக்கியங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஹம்பிள்னஸ், பணிவு. நிறைய பேரு நம்ம அல்லாஹ்வுக்காக பணிவோடு இருந்தனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அல்லாஹ்வுக்காக பணிவோடு இருந்தா நம்முடைய பலவீனம் நினைச்சுக்கிறாங்க. பெருந்தன்மையை பலவீனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்திலே நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் கூட ஒரு சகோதரன் அவனா புரிஞ்சுப்பான். நம்ம பெருந்தன்மையா இருந்தனா என்ன பண்றாங்க? நம்மள ஏமாத்துக்காரன், சரி ஏமாந்துடுறவன், இழிச்சவாயன். உண்மையில ஒருத்தர் இழிச்சவாய் இருக்கிறத விட நம்ம உலகத்தின் நன்மைகளை பெறுவதற்காக ஏமாற்றுக்காரனாக இருப்பது அதை விட மோசம். நாகூர் மீது இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு டிலேவா ஜாயின் பண்ணாதே, கிளாஸ் முடிய போது நீங்க பெட்டர் நீங்க ஈவினிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? யார் பணிவோடு இருக்கிறானோ அவனுடைய நிலையை நிச்சயமாக உயர்த்துவான். கிபுரு என்பது என்ன? பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை கேவலமாக பார்ப்பதும். அப்ப நாம் என்ன பண்ணணும்? நம்ம நண்பர்களிடத்துல, நம்ம கீழே இருப்பவர்களிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நல்ல விதமாக பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். பிறருடைய நன்மைகளை அங்கீகரிக்கக்கூடியவர்களாக, நன்மைகளை கிரெடிட் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஸோ இஸ்லாமிக் அஹ்லாக்குடைய மிக சில முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, நேர்மையாக இருப்பது, உண்மையாக இருப்பது, வாய்மையாக இருப்பது, மிதமாக, அதாவது எதிலுமே தீவிர நிலை மேற்கொள்ளாமல் மிதமான நிலையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, நம்முடைய பேச்சுக்களில் பிறர் மீது கம்பேஷனேட்டா அன்பு பாராட்டக்கூடியவர்களாக, பிறரை மதிக்கக்கூடியவர்களாக, தாராள குணம் குடித்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய இருக்கு, நமக்கு தெரியும். நன்மையான என்ன பண்ணணும், தீமையா குணங்கள், நற்குணங்களை மேற்கொள்ள வேண்டும். தீய குணங்கள் என்ன பண்ணணும்? நம்ம விலகி இருக்க வேண்டும். 9வது விஷயம் பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல வந்துட்டோம்னு ஒரு 2-3 விஷயம் தான். பிசிக்கல் வெல்பீயிங். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உடலுக்கு அவன் மீது உரிமைகள் இருக்கின்றன. நம்ம நினைக்கிறோம் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறோம், எல்லாம் செய்யறோம், நம்ம உடம்ப பாத்துக்காம இருக்கிறோம் சில பேர். அதுவும் தப்பு தான். நம்ம இதான் எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாதுங்கிறது, பேலன்ஸ்டா இருக்கணும். அப்ப மனிதனுடைய உடம்பு என்பது, உடல் என்பது இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அமானிதம். உலகத்தின் ஆக சிறந்த இயந்திரங்கள் கூட மனித இந்த சிஸ்டம் இருக்க, இது போன்ற ஒரு வடிவமைப்பை, இது போன்ற ஒரு டெக்னாலஜி கிடையாது. அப்ப ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனோட மைண்ட், பாடி, சோல் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அப்ப அதில உடலை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய உணவு பழக்க வழக்கங்களும் அவனுடைய ஹெல்த்தி, அதாவது அவனுடைய உடல் பலவீனமா இருக்கு. இப்ப நீங்க எல்லாமே பலவீனமா தான் இருக்கிறோம். யாருக்கும் தூய்மையான உணவுகள் கிடைப்பதில்லை. அப்ப அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உலகத்துல இறைவனால் கொடுக்கப்பட்ட நல்ல பொருட்களை தேடி கண்டுபிடித்து சாப்பிடக்கூடியவர்களாக, நம்முடைய தேவையற்ற அதாவது உடற்பயிற்சிகளை செய்து நம்முடைய உடலை நல்லபடியாக வைத்திருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா அப்படிலாம் இருந்தா தான் நம்மளுடைய கடமைகள் கூட என்ன செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. A strong believer was better than a weak believer. அதாவது உறுதியான நம்பிக்கையாளர் உறுதியற்ற பலவீனமான நம்பிக்கையாளரை விட சிறந்தவர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவங்களுடைய காலத்துல மல்யுத்தத்துக்கு பெயர் போன்ற ருக்கனான் சொல்லப்படக்கூடிய ஒரு மல்யுத்த வீரரையே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி படைத்தவர்களாக, ஃபிட்டான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள். ஸோ இஸ்லாம் வந்து கிளீன்லினஸ், தஹாராக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதே போல பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கும் சிம்பிள் டயட்டுக்கும் என்ன பண்ணுது, முக்கியத்துவம் கொடுக்கிறது. இஸ்லாமிக் தாவா இதுவும் நம்ம ஹார்ட்டை கிளீன்ஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தாவா பண்ணுங்கன்னா அவங்க தாவா பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒரு முக்கியமான காரணம் சொல்லுவாங்க. அது என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? எல்லாரும் சொல்றது, மேபி நீங்களே கூட நிறைய பேர் சொல்லுவீங்க. என்ன காரணம்? சரியா இருந்துட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு சொல்லுவோமா சார்? முதல்ல நாங்க சரியாயிக்கிறோம், கரெக்டா? ஆமா சிஸ்டர், சார் சொன்னேன். அப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்றோம்னுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு நாலேஜ் கம்மி, நாங்க என்னத்த போய் சொல்றது அப்படின்னுவாங்க. எல்லாரும் தாவா பண்றதுக்கு பிலால் பிலிப்ஸ் மாதிரி, என்ன முஃப்தி மேக்கு மாதிரி, இல்லைன்னா ஆக்சுவலா அவங்களும் ஸ்காலரான்னு கூட இதுதான், ஸ்காலர்ஸ் பெரிய இமாம்கள் மாதிரி, என்ன அப்படிலாம் இருக்கணும் இந்த அவசியமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, என்னிடம் வந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் என்ன பண்ணுங்க, எத்தி வைத்து விடுங்கள். ஏன்னா ரியல் ஸ்காலர்ஸ் தங்களை ஸ்காலர் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸ்காலர்னு யாரும் மத்தவங்க தான் சொல்லணும். கதாலிக்கு ஜாலனாக்கும் உம்மத்தன் வசத்தன் தக்கூட ஷோதால நாஸ் வயக்கூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா. உங்களை ஒரு நடுநிலை சமூகமாக நாம் படைத்திருக்கிறோம். எதற்காக என்றால் நீங்கள் பிற மக்களுக்கு சாட்சியாளராக இருப்பதற்காகவும் இந்த தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காகவும் அப்படின்ட்டு சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். முஸ்லீமின் அடிப்படை கடமை புத்தகத்தை படிச்சவங்களுக்கு இந்த வசனம் ஆழமாக தூக்கத்துல கேட்டா கூட என்ன போறோம் தெரியும். யா அய்யுல்லதீன ஆமனு குனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதிக்காக எழுந்திருங்கள், சத்தியத்திற்கு சாட்சி கூறக்கூடியவர்களாக திகழுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் பல பெயர்களில் ஒரு மிக முக்கியமான பெயர் இது உம்மத்துன் ஷாஹிதா. ஷாஹிதானா சாட்சி கூறுவது, நாம சாட்சி அளிக்கக்கூடிய சமூகம். இப்ப எப்படி சாட்சி அளிப்பது? நமக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன பண்ணிருக்கிறான், டிவைன் கைடன்ஸ் கொடுத்திருக்கிறான், நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம கொடுத்த சத்தியம் பிறருக்கு கொடுக்கப்பட வேண்டும். உலகத்தின் மெசஞ்சர்ஸ் அனுப்பப்பட்ட நோக்கம் அதுக்கு தான். ஆனா மெசஞ்சர்ஸ்க்கு பிறகு அது யாருக்கு மேல கடமை அப்படின்னா நம் மீது கடமை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி வரப்போவதில்லை. அப்ப நாம தான் என்ன பண்ணணும், அந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எப்படி சாட்சியம் கூறுவது? ரெண்டு விஷயத்தில் சாட்சி கூறலாம். ஒன்று சொல்லால், இரண்டாவது செயலால். நம்முடைய எழுத்தாற்றல், நம்முடைய பேச்சாற்றல், இதை கொண்டு என்ன பண்ணணும், இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எப்படி? இறைவனுடைய எச்சரிக்கைகளை சொல்வதன் மூலமா, இறைவனுடைய சுப செய்திகளை சொல்வதன் மூலமாக, இஸ்லாத்தின் பல அழைப்பதன் தாவா செய்வதன் மூலமாக, அவர்களிடத்தில் தொடர்பை தப்லீக் செய்வதன் மூலமாக, தாலீம் அவர்களிடத்தில் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக, திலாவா அவங்கள்ட்ட கன்வே பண்ணுவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணணும், சொல்லால் சாட்சி கூற வேண்டும். அதெல்லாம் விட முக்கியம் செயல். சொல் இருக்கும், செயல் இல்லைன்னா அது வேஸ்ட். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை இஸ்லாமாக இருக்க வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹ்வோட இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து இஸ்லாத்தை நான் கத்துக்கணுங்க, யார் கூட போய் வாழ்ந்தா கத்துக்க முடியும்னா நம்மளால கையை உயர்த்தி சொல்ல முடியுமா, என் கூட வாங்க,
இஸ்லாம்னா என்னங்கிறது நீங்க பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம், 100% தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். ஒரு மஹல்லாவுக்கு போனா இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இருக்க இன்னைக்கு இல்ல, இல்லதானே? இருக்குன்னு யாராவது சொல்லுவீங்களா சிஸ்டர்ஸ்? இருக்கா இல்லையா? இல்ல சார். யூசுப் இஸ்லாம், முன்னாள் கேட் ஸ்டீவன்ஸ், முன்னாள் உலகத்தின் ஆக சிறந்த பாடகராக இருந்த கேட் ஸ்டீவன்ஸாக இருந்து இஸ்லாத்தை மாறிய யூசுப் இஸ்லாம் சொன்னார், நல்ல வேளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு முஸ்லிமையும் பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் இஸ்லாத்திற்கு வந்திருக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவரு குரானை படிச்சதால இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், வந்த பிறகுதான் முஸ்லீம் லைஃபை பார்த்தா இஸ்லாத்தை நான் படிச்சதுக்கும் அவன் வாழ்றதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய வியாபாரங்கள், நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல்கள், நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை போல இவை அனைத்தும் இஸ்லாமாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வரணும், நம்முடைய குணத்தை பார்த்து வர வேண்டும், நம்முடைய நேர்மையை பார்த்து வர வேண்டும். ஆரம்ப காலத்தில் தென்னிந்தியாவில் இஸ்லாம் பரவியதற்கு அந்த அரபு வணிகர்கள் மேற்கொண்ட வியாபாரத்துல மேற்கொண்ட நடவடிக்கை தான் காரணம். இன்னைக்கு பல ஊர்கள்ல மரைக்காயர்னு சொல்றவன் என்ன, மரக்கலங்களின் மூலமாக வியாபாரம் செய்தவர்களால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். சரியா? சோ அப்ப ஆக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயால மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வடை சுடக்கூடாது. அப்ப எப்படி அதை ஆக்ஷன் பண்ணணும்? இக்காமத்தே தீன், இஸ்லாத்தை நிலைநாட்டுவது. இறைவனுடைய கலிமா அல்லது இறைவனுடைய வழிகாட்டுதல் எந்த வழிகாட்டுதல்களை விடவும் மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அம்ரு பின் மஅரூஃப் அந்நஹி வல் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகில் முஸ்லீமாக வாழ்வதே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தை இறைவனுக்காக மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் எதுவுன இலல் ஹைரி வயமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், உங்களில் ஒரு கூட்டத்தார் அவர்கள் நன்மையை ஏவுவர்களாக தீமையை தடுப்பவர்களாக இருக்கட்டும். அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்? ஜமாத்தோடு எங்கு வாழ்கிறோமோ அங்குள்ள ஒரு ஜமாத்தோடு ஒரு என்ன சொல்றது, ஒரு கூட்டமைப்போடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாக, பிரியாம இருக்கக்கூடியவர்களாக. இந்த கூட்டமைப்பு ஒரு லேபிள் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசல. ஆனா எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறதோ, இல்லையா எதுவுமே சரியில்லை, நீங்கள் ஒரு ஜமாத்தாக செயல்படுங்கள், தனித்திருக்காதீர்கள். தனித்திருக்கக்கூடிய ஆடைதான் என்ன பண்ணும், ஓனாய் கடித்து. சொல்றாங்க, உங்களுக்கு 5 விஷயங்களை நான் கட்டளை இடுகிறேன், ஜமாத்தோடு இருங்கள், நீங்கள் லிசன் பண்ணுங்க, ஒபே பண்ணுங்க, சமைகனா ஒத்தகனா, ஹிஜ்ரத் செய்யுங்கள், ஜிஹாத் செய்யுங்கள். எனவே அந்த அடிப்படையில் என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஒரு 10 பேர் இதே சிந்தனையில இருக்கிறோம், இஸ்லாத்தை கத்துக்கணும், நமக்குள்ள ஒரு ஜமாத்தாக செயல்படுவோம். இதுக்கு நேம் லேபிள் அதெல்லாம் தேவை, ஓகேவா? அதெல்லாம் 2வது 3வது விஷயம். அப்ப ஜமாத்தோட இருக்கும் வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், சைத்தான் நம்மள வழி கெடுக்க மாட்டான். அக்கௌண்டபிலிட்டி முக்கியம். அதாவது நீங்க ஒரு டீச்சரா வேலை பார்க்குறீங்க, இல்ல நீங்க ஒரு டாக்டரா வேலை பார்க்குறீங்க, இல்ல ஒரு கம்பெனியில என்ன பொசிஷன்ல வேலை பாருங்க, இல்ல நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா ஹோம் மேக்கரா இருக்கிறீங்க, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நீங்கள் நிறைவேற்றீங்களா என்பதை குறித்து நாம விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிறத சிந்தனை நமக்கு இருக்கணும், பயம் இருக்கணும். நம்ம டீச்சர் ஆகிறோம்னா நம்மள்ட்ட ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அதை சரியாக செய்தோமா, அக்கௌண்டபிலிட்டி, ஃபியர் அல்லாவை பயப்பட வேண்டிய முறையில் நம்ம என்ன பண்ண, பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமையில் நாம் எதை முற்படுத்தி அனுப்பி வைத்தோம் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன பரிசோதித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன பண்ணணும் அதுன்னா, தினந்தோறும் முஸ்லிம்களாக நாம காலை வேளைகளில் எழுந்திருத்தவுடன் சுபுவுக்கு பிறகு சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு அல்லாஹ்விடத்துல கான்ட்ராக்ட் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நமக்கு என்ன ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஒரு வியாபாரம் இருக்கிறது. என்ன வியாபாரம்? உங்களோட உயிர்களையும் உடைமைகளையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் கொடுத்து அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள்.
அப்ப இந்த உலகத்துல இன்னைக்கு நான் இப்படி வாழ போறேன், அன்று இரவு இன்று என்னன்னாலும் நம்ம செஞ்சேன் அப்படிங்கிறது சிந்திச்சு பார்க்கணும். அது எதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் இருந்துச்சு, எது இஸ்லாத்துக்கு புறம்பானதாக இருந்துச்சு, புறம்பானதாக இருக்கக்கூடியதை எந்த அளவு குறைக்க முடியும் நாளைக்கு அப்படிங்கிற சிந்தனையோடு நம்ம தூங்க செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு மூமியினுடைய 2 நாட்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. முந்தைய விட என்ன பண்ணணும், பிந்தியது நலவாக இருக்க வேண்டும். சரி, தினந்தோறும் செய்ய முடியல, பலவீனமா இருக்கிறோம், குறைஞ்சபட்சம் வாரம் ஒரு முறையாவது. எப்படி நம்ம கம்பெனியில அசெட் லயபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறோம்ல, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு எடுக்கிறோம் இல்லையா, அதே போல மாதம் ஒரு முறையாவது அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும், இந்த ஒரு வருடத்துல நான் என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சேன், இத்தனை பேருக்கு தாவா செய்யணும்னு நினைச்சேன், இத்தனை பேர் நல்லது செய்யணும்னு நினைச்சேன், இத்தனை பேரை வாழ்க்கையில கை தூக்கி விடணும்னு நினைச்சேன், அதெல்லாம் செஞ்சேனா, இத்தனை பேர் யாரெல்லாம் நான் சண்டை போட்டு இருக்கிறேன், யாரெல்லாம் நோவினப்பட்டு இருக்கிறேன், யார் யாருக்கு நான் அவர் கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் தவறளித்தேன். இந்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம பண்ணா மட்டும்தான் வறுமையில நம்ம இறைவன் நம்மை விசாரிக்கும் போது அது நலமான விசாரணையாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தஸ்கியா, அதாவது இது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப 100% கிளியராகவே புரிஞ்சிருக்கும். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவங்களுக்கு மேபி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி டைப்பான கிளாஸஸ் புதுசா கூட இருக்கலாம் இல்லையா, புதுசா கூட இருக்கிறதுனால ஒருவேளை அவங்களுக்கு இது சரியா நம்ம எதிர்பார்க்கிற அளவு கூட உள்ள போகாம இருக்கலாம். தாராளமா இதனுடைய வீடியோ ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வரும். நம்ம நெக்ஸ்ட் லைஃப் ஸ்கில் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல கூட என்ன பண்ணலாம், உங்களுடைய கொஷின்ஸை போஸ்ட் பண்ணலாம். இப்படிலாம் கேட்கறது சொல்றதுனால ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, மேக்சிமம் கேள்வி வராது, வந்தா நீங்க கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபைனலி, இறைவா, மனிதர்களிடத்துல இருக்கக்கூடிய சிறந்ததை பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தருவாயாக, மனிதர்களுடைய குறைகளை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தருவாயாக, மனிதர்களுடைய தீமைகளை மறக்கக்கூடிய மூளையை எனக்கு தருவாயாக, எந்த காலத்திலும் உன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுவிடாத, நம்பிக்கையின் மீது நம்பிக்கை இழக்காத ஒரு ஆன்மாவை எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்துல துவா செய்வோம். ஆமீன். அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. ஏன்னா மனிதர்களிடத்துல குறை கண்டு சொல்லுவாங்க அடிக்கடி, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னுவாங்க இல்லையா. எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாத்தையும் குறைய இருக்கும், நிறைய இருக்கும். குணம் நாடி குறை நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல், எது ரெண்டுமே எல்லாத்தையும் இருக்கும், அது எது பெஸ்ட். அப்ப யாராவது தவறு செய்யும் போது அவங்க செஞ்ச நன்மைகள் நம்முடைய உள்ளத்துக்கு வரணும். சரியா? இப்ப யாரோ உங்க வீட்டுல இப்ப ஹுசேன் பாபு பிரதர் அவங்க வீட்டுல ஒரு மேரேஜ் இருந்துச்சு, எனக்கு இன்விடேஷன் வச்சாரு. சப்போஸ் ஒரு இன்விடேஷன் வைக்கலன்னு வச்சுக்கலாம், எப்படி நினைக்கணும்னா மறந்துருப்பாரு, பிஸியில மறந்துருப்பாருன்னு நினைக்கணுமே தவிர எனக்கு என்ன இது பண்ணிட்டு அப்படி நம்ம நினைக்க கூடாது. இன்னும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி மனிதர்களை பாசிட்டிவா நன்மையாக அவங்களுடைய தீய குணங்களை மறைத்து நன்மையான குணங்கள் மட்டும் வெளிப்படக்கூடிய உணர்வு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம் தூய்மையான மனிதர்களாக மாறிப்போவோம். அதே போல அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலிருந்து பகட்டையும் புகழுக்காக தேடக்கூடிய செயல்களையும், புறம் பேசக்கூடிய விஷயத்தையும், அவதூறு சொல்லக்கூடிய விஷயத்தையும், பிறன் மீதான வெறுப்பையும் பொறாமையும் தீய எண்ணங்களையும் என்னிடமிருந்து அகற்றுவாயாக என்று இறைவனிடத்துல நம்ம அதிகமா என்ன பண்ணுவோம், அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனிடத்துல நம்ம கேட்க வேண்டிய துவா என்னன்னா, இறைவா என்னுடைய உள்ளத்தை நிஃபாக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக, பகட்டிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக, என்னுடைய நாவை என்ன பண்ண பொய் சொல்வதிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக, என்னுடைய கண்களை தீய விஷயங்களை விட்டு பாதுகாப்பாயாக. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோங்கிறத என்ன சொல்றது அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களாக, உண்மையான தக்குவாவை அல்லாஹ் குர்ஆன்ல எந்த அடிப்படையில சொல்றானோ அந்த அடிப்படையில தக்குவாவோடு வாழ்ந்திடக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்வோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல
அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவா பயனில்லாத கல்வியை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், உனக்கு கட்டுப்படாத உள்ளத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், திருப்தி அடையாத மனதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், என்னுடைய சப்ளிகேஷன் தட் இஸ் நாட் ஆன்சரபிள், ஏற்கப்படாத துவாவிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய கல்வி பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நம்மளுடைய உள்ளம் திருப்தி அடைந்ததாக கட்டுப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படக்கூடியதாக உடனே ஏற்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த ஒரு இந்த கடைசியா பார்த்த இந்த துவாவின் அடிப்படையில நம்முடைய உள்ளத்தை, நம்மளுடைய சிந்தனையை, நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கி அருள்வானாக என்று வேண்டியவனாக, வேண்ட தூண்டியவனாக இன்றைய இந்த, ஏன்னா இது வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கான முகமன். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ள நுழையிறாங்க, ஒரு வகுப்புக்குள்ள நுழைகிறாங்க, ஒரு மார்க்கத்தை இன்னும் ஒரு வருடம் கற்க போறாங்க, கற்க போகிறவர்களுக்கான சிறந்த ஒரு நுழைவாயிலாக உள்ளத்தை எதுக்காக கல்வி கற்கிறாங்க, பிறருக்கு காட்டுவதற்காக அல்ல, மாறாக தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக என்ற சிந்தனையை அளிக்கும் என்ற நம்பிக்கையிலும் என்னுடைய தங்கங்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள், 2ஆம் ஆண்டு மாணவர்கள் கோச்சிக்க வேணாம், உங்களை போக போகத்தான் அதை சொல்ல முடியும், அவர்களுக்கான ஒரு சரியான என்ன சொல்றது ஒரு இறுதி வகுப்பாக அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய, அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, இன்ஷா அல்லாஹ் உங்களை நிறைய பேரை நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் 30ஆம் தேதி சந்திக்க போறோம், அது வேற விஷயம். பட் அது இல்லாம ஒரு இப்ப இந்த நம்ம இந்த முதல்ல ஓபன் பண்ணக்குள்ள கூட இந்த கிளாஸ் ஓபன் பண்ணக்குள்ள கூட கிராஜுவேஷன் அந்த அளவுக்கு திங்க் பண்ணவே இல்லை. நிறைய பேர் வந்து கிளாஸ்ல கேட்பாங்க, சார் இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பேட்டர்ன்ல கொடுக்க போறீங்க, கொஸ்டின் பேப்பர் என்ன பேட்டர்ன்ல கொடுக்க போறீங்கன்னு சொல்லக்குள்ள ஒரே பதில் தான் சொல்லுவேன். யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கே இன்னும் தெரியல அப்படி சொல்லுவீங்க, நானே பிளான் பண்ணலாம் செய்யல, அந்த டைமுக்கு அப்போ வந்து யோசிக்கிறது தான். ஸோ கிராஜுவேஷன் அதெல்லாம் நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை. கிராஜுவேஷன் ஏன் நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னா, எப்படியாவது நம்ம பிள்ளைங்களை பார்த்துடணும், அல்லாஹ் நாடுனா சொர்க்கத்துல பார்ப்போம், அது வேற விஷயம் இன்ஷா அல்லாஹ். பட் அதுக்கு முன்னாலே இந்த உலகத்துல பார்த்துடணும். இவர்களோட தான் நம்ம ஒரு வருஷம் பயணிச்சோம். இந்த பயணம் என்பது, இந்த உறவு என்பது, தொடர்பு என்பது உண்மையிலே அல்லாஹ்வுக்காக, இது வந்து அல்லாஹ்வுக்கான ஒரு தொடர்பு. ரசூலுல்லாஹி சொல்றாங்கல்ல, மறுமையில ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் ஆதங்கப்படுவார்கள். யார ரசூலுல்லாஹ் என்ன சொல்றீங்க, நபிமார்களும் சுஹதாக்களும் ஆதங்கப்படுவாங்களா? அப்படி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசித்தார்கள் சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு உறவு ஆக இருக்கணும், பரிணமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அந்த 30ஆம் தேதி கிராஜுவேஷன் டே கூட வச்சிருக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் நீங்க நிறைய பேர் வந்து கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி அனுப்பல. நம்ம இன்னையோட உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருது, அதனால நாளிலேருந்து நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் இன்டர்னல் மார்க்ஸ் அது நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாதான் எங்களால் அந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்புறம் நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் நேம் தப்பாயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து சொல்லக்கூடாது. ஸோ அதனால இன்னும் ஐ திங்க் ஒரு 50% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் 50% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுங்க, உடனே அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட் டைப் பண்றது அட் டைம்ல தான் பண்ணுவாங்க. கிராஜுவேஷன் வர்றவங்க வராதவங்களுக்கு தனியாலாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் அந்த டைம்ல நடக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அதை சரியான முறையில் நீங்க சப்மிட் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எல்லாம் உண்மையிலே ஒரு ரோல் மாடலா இருப்பீங்க. உங்க மூலியமா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா, இப்போ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அம்மா, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் மகள். கரெக்டா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, யார் அது, மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரசியா ஃபர்வீன் சிஸ்டர், அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், அவங்க மகள் வந்து குல்சும் ஃபாத்திமா நினைக்கிறேன், அவங்க வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் இஸ்லாம் ட்ரெடிஷ்னலாக போகக்கூடியது. இது ஏன் அவங்க பண்றாங்கன்னா, அவங்க அது முதல் இதுல பெற்ற மனநிறைவின் அடிப்படையில தான் என்ன பண்றாங்க, இதை பண்றாங்க. ஸோ வாழையடி வாழையாக இப்ப ஒரு குடும்பமாக ஒரு தாய் மகள் 2 பேருமே அந்த ஒரு கல்வி அறிவு பெறும்போது, குறிப்பாக ஒரு பெண் கல்வி அறிவு பெறும்போது
சார் மகனுமே இதுல இருக்கிறாங்க சார். யாருமா? மகனும் இருக்கிறாங்க இதுல. ஓ மாஷா அல்லா மாஷா அல்லா. நன்மைகளில் போட்டி போட்டுங்கிற அடிப்படையில் அவங்களும் போட்டி போட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பமாக இருக்கும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் நாளை மறுமையில சூழலை வீட்டிற்கு குடும்பங்களாக மாறும். வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் இயர் ஹுசேன் அவங்க டாட்டர், நான் இப்ப செகண்ட் இயர்ல. மாஷா அல்லா மாஷா அல்லா. ஸோ இந்த மாதிரி குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டா இது நமக்கு வந்து மறுமையில் இதற்கான விளைச்சலை நம்ம கண்டிப்பா பார்ப்போம் இன்ஷா அல்லா. மறுமையில மனிதன் தன் முன்னால் வைக்கப்படக்கூடிய அவர்களை பார்க்கும்போது இவ்வளவு நாள் செய்யலே நினைப்பானா. ஸோ அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு அருளாளன். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம இந்த வகுப்பில் குறிப்பா முதல் ஆண்டு நுழைந்தவர்கள் இந்த வகுப்புல நீங்க பல எமோஷன்ஸை கடந்து வந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் கூட நம்ம மைண்ட்ல ஓடி இருக்கலாம். சில நேரங்கள்ல யாரு படிக்கக்கூடிய சக மாணவ மாணவிகள் மீது அல்லது ஆசிரியர்கள் மீது அல்லது இதை நடத்தக்கூடிய என் மீது கூட சில கோபதாபங்கள்லாம் உங்களுக்கு கூட வந்திருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் உங்களுக்குமானதை மன்னிச்சு நம்மளுடைய நன்மைகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய இன்ன பிற பிழைகளை அல்லாஹு தஆலா பொறுத்து கொண்டு நம்ம மறுமையில கல்புன் சலீம் திருப்தி அடைந்த ஆத்மாக்களாக நம்மை வந்து அல்லாஹு தஆலா மறுமையில சந்திக்க செய்வானாக என்று கூறிக்கொண்டு அட்டெண்டன்ஸ் இருக்கு. ஸோ அட்டெண்டன்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. அட்டெண்டன்ஸ் முடிச்சுட்டு நீங்க போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸை முடிச்சிடுறேன். அப்புறம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வரேன். இன்னும் ஒரு 5 minutesல முடிச்சிடலாம். ஆலியா சிஸ்டர், யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன் வந்திருந்தாங்கன்னா. ஆலியா வரலையா? என்னம்மா? இருக்காங்க சார். சரி, அல் நசீரா வரல. அஸ்மா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்களேன். அஸ்மா வந்திருக்காங்களா? இல்ல சார். அசதுல்லா மெசேஜ் போடுறாங்க சார். ஓகே. ஆயிஷா சித்திகா? ஆயிஷா சித்திகா? இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். அஸ்லன் ஷா? ஆதிரா சார். பரக்கத் நிசா? ஆதிரா சார். தில்சாத் பேகம்? ஆதிரா சார். தில்சாத்? ஆதிரா சார். அசியா? ஹாதிரா சார். ஃபாத்திமா இஸத்? ஃபாத்திமா இஸத் வரல. ஓகே. ஃபாத்திமா பர்வீன்? இல்ல சார். ஃபௌசியா? ஆதிரா சார். ஹாஃபிலா? ஹாஃபிலா வரல. ஓகே. ஹாதர் நாச்சியார்? ஹாதர் நாச்சியார் வரலையா? இல்ல சார். இல்ல சார். ஹசீனா பானு? ஹாதிரா சார். லத்தீஃப் நிசா? ஹாதிரா சார். லியா மீரா? ஹாதிரா சார். மர்சூகா? இருக்காங்க சார், வெளியில இருக்கேன்னு சொன்னாங்க சார். அல்மியா? ஹாதிரா சார். பர்வீன்? ஹாதிரா சார். ரஹிமா பிவி? ஹாதிரா சார். சார் என் பொண்ணு இதுல தான் இருக்காங்க. செகண்ட்லயா? வர வர வர. ஆமா சார். அதுக்கு வர 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 ஒரு நிமிஷம். சாயிதா பானு? ஹாதிரா சார். சமீஹா? ஹாதிரா சார். ஷப்னம்? ஷப்னம் வரல. ஓகே. ரஹமத் நிசா போட்டீங்களா? ரஹமத் போட்டமா? என்னையும் கூப்பிடல சார். ரஜியா. ரஜியா பர்வீன் போட்டேனே. ஓகே சார். கவனிக்கல நினைக்கிறேன். சஹரான் பிவி? ஹாதிரா சார். சையத் முர்ஷிதா? ஹாதிரா சார். ஜியா? ஹாதிரா சார். சையதா ஜபீன்? ஹாதிரா சார். ஓகே. செகண்ட் பேட்ச் அல் ஃபாத்திஹா. செகண்ட் பேட்ச் யாரா வந்திருக்கீங்களா? அவங்க மட்டும் சொல்லுங்க. ரஜியா பர்வீன் வந்திருக்கா சார். யாருமா? ரஜியா. ஓகே. ஈவினிங் பேட்ச் ரஜியா பர்வீன். நானும் ஃபாத்திமா பேகம். ஃபாத்திமா பி? ஃபாத்திமா எஸ் சார். ஃபர்சானா வந்திருக்கீங்க. ஓகே. வேற? நசிஹா ஃபர்ஹானா இருக்காங்க சார். நசிஹா ஃபர்ஹானா. ஓகே. அவ்வளவுதானே? நசீமா வந்திருக்கீங்களா? இருக்கேன் சார். நஸ்ரீனா சிஸ்டர். நஸ்ரீனா சார். நஸ்ரீனா. நசீமாமா?
இல்ல ஹுசைன் பாபு. அங்க வரல சார். ஈவினிங் ஹுசைன் பாபு நசீமா போட்டாச்சு. இல்ல சிஸ்டர், நஸ்ரீனா. ஓகே ஓகே, நஸ்ரீனா போட்டாச்சு. ருமானா கூட என்னோட நேம் போட்டீங்களா சார்? ஆனா சார் யாராவது போடலன்னு சொல்லிடுறேன். ரிஸ்வானா, ரஹமத்துல் நாசிஃபா, நசீமா, மும்தாஸ் பேகம், ஜெனிஃபர் ஷபானா நான் இருக்கேன் சார். மும்தாஸ் பேகம் இருக்கேன். இருக்கீங்களா? சரி போட்டேன். ரிஸ்வானா செகண்ட் இயர் பேட்ச் சார். போட்டேன் ரிஸ்வானா போட்டேன். இப்போ போட்டேன். ஐநூன் இவங்களாம் வரல. ஓகே, இப்போ நம்ம வந்து சார் முசாமில் செகண்ட் இயர் பேட்ச் சார். செகண்ட் இயருக்கு வர செகண்ட் இயர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. டிஏஎஸ் அட்டெண்டன்ஸ் 2024. ஓகே, செகண்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபியா, பிரசன்ட் சார். ஆமினா, ஹாதிரா சார். அனீஸ் ஃபாத்திமா, பிரசாந்த் சார். ஃபர்ஹானா, பிரசன்ட் சார். ஃபரீசா பேகம், ஹாதிரா சார். ஃபசீலா வந்து வரலையா? ஓகே, என்ன ஃபசீலா அதுக்குள்ள 2 நாள் லீவ் போட்டிருக்காங்க. ஹைருன் நிசா, ஆதிரா சார். ஹாஜிரா பர்வீன், ஹாதிரா சார். ஹஜ்ருன் நிஷா. ஆமா, ஹஜ்ருன் நிஷா. ஹைருன் நிஷா வேற, ஹஜ்ருன் நிஷா வேற இல்லையா? ஆமா ஆமா சார். கதீஜா சித்திகா, ஹாதிரா சார். மஹ்சபீன் பிரசன்ட் சார். மஹ்சபீன்ங்கிற பேர்ல ஒரு புக் இருக்கு தெரியுமா? நஹ்லா வரலையா? நஹ்லா இருந்தாங்க சார். சரி, யாராவது அங்க இருந்தா சொல்லுங்க. என்ன வேற லைன்ல எடுத்துட்டு இருக்கேன். நஹ்லா இருந்தாங்க. போட்டேன். நிசாமுதீன் வரல. ரீமா ஜாஸ்மின், பிரசன்ட் சார். ரேஷ்மா ஏ. எஸ் சார். எம் இருக்கீங்களா? ஓகே. பிரசன்ட் சார். ரிஸ்வானா ஹாதிரா பேகம், சார். தரபுனிசா, பிரசன்ட் சார். நேத்து வரலையாமா? சரபுனிசா நேத்து வரலையா? நேத்து ஈவினிங் பேட்ச் அட்டெண்ட் பண்ணேன் சார். ஓகே. சாபியா பேகம், ஹாதிரா சார். ஈவினிங் பேட்ச் யாராவது வந்திருக்கீங்களா? செகண்ட் இயரோட ஈவினிங் எஸ் சார். என்னோட நேம் கூப்பிடல சார். சரி, ஒரு செகண்ட் இயர் பேட்ச் யாராவது வந்திருக்கீங்களா? செகண்ட் இயருடைய செகண்ட் பேட்ச். சரி, அப்படியே பேர் சொல்லிடுறேன். யாராவது இருந்தா சொல்லுங்க. ஆபிதா, ஆகிலா. ஹாதிரா சார். பிரசன்ட் சார். ஆபிதா. ஓகே. ஆகிலா, அஸ்ஸலாமு அலைக்கும். பிரசன்ட் சார். அஸ்மத் ஹசீனா, அனிசா பானு, ஆயிஷா பர்வீன், பௌசியா, ஃபஜர் நிஷா, ஃபரீதா எல்லாம் ஈவினிங் பேட்ச் தான். இல்முன் நிஷா, ஜமீல் பிரசன்ட் சார். யாரு? இல்முன் நிஷா பிரசன்ட் சார். எஸ் சார். ஜமீல் அரபு, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அப்புறம் யாராவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கரிஸ்மா ஃபிர்தௌஸ் சார். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஷாஹினா சார். குல்சும் ஃபாத்திமா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிரசன்ட் சார். முகமது முஸம்மில், மார்னிங் பேர் சொல்ல கூப்பிடல நீங்க. ஒரு நிமிஷம். முகமது முஸம்மில், பிரசன்ட் சார். முகமது ஃபர்ஹான். சரி, இப்ப கேக்குறேன். செகண்ட் இயருடைய ஈவினிங் பேட்ச்ல யாராவது மிஸ் பண்ணிக்கிறேன்னா சொல்லுங்க. ஈவினிங் பேட்ச் நம்ம ஆக்கிலாவா? ஆக்கிலா போட்டேன். ஆமா. ஓகே. கரிஷ்மா ஃபிர்தௌஸ். போட்டாச்சு. ரஹமத் நிஷா. ரஹமத் நிஷா வந்து ஈவினிங் பேட்சா? ஓகே. வர ஈவினிங் பேட்சா? முஸ்ரியா பேகம் இருக்கீங்களா? ரஹமத் நிஷா போட்டேன். ஓகே. சார் சுஹைனாவா? ஜுஹைனா. நீங்க மார்னிங் பேட்சா ஈவினிங் பேட்சாமா? ஈவினிங் பேட்ச். மார்னிங் பேட்ச்ல யாஸ்மின் சார். சுமையா இல்ல?
சார் ஈவினிங் பேட்ச் பச்சர் நிஷா போட்டீங்களா சார்? பஜர் நிஷா ஓகே போட்டுறேன். போட்டேன். வேற யாராவது மார்னிங் பேட்ச் யாஸ்மின். யாராவது ஒருத்தவங்க பேசுங்களேன். மார்னிங் பேட்ச் நீங்க யாராவது இருக்கீங்களா? மார்னிங் பேட்ச் கத்திஜா சார். மார்னிங் பேட்ச் ஜெய்னப் சார். மார்னிங் பேட்ச் ஷீரின் சார். கத்தீஜா போட்டாச்சு. மார்னிங் பேட்ச் யாஸ்மின். மார்னிங் பேட்ச் ஷீரின் போட்டாச்சு. ஷீரின் ஓகே ஓகே போட்டுறோம். ஷாஹினா மார்னிங் பேட்ச். ஷாஹினா சார் மார்னிங் பேட்ச். சரபுனிஷா சார் ஈவினிங் பேட்ச். ஷஃபானா வந்திருக்கீங்களா? ஷாக்கினா வந்திருக்கீங்களா? ஷாக்கினா ஷாஹினா சார். இல்ல ஷாஹினா போட்டுட்டோமா? ஷாக்கினா வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஷாக்கினா பிரசன்ட் சார். செகண்ட் பேட்ச். ஓகே. சாலிஹா சாலிஹா பிரசன்ட் சார். சமீஹா ஜாஸ்மின் பிரசன்ட் சார். சீரின் ஃபாத்திமா போட்டாச்சு. சிராஜ் நிசா யாஸ்மின் சார். பிரசன்ட் சார். எஸ் சார். யாஸ்மின் பேகம் பிரசன்ட் சார். சரி. இப்போ யாருக்காவது டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்கம்மா. சார் சொல்லுங்கம்மா. மார்னிங் பேட்ச் ஜெய்னப் நீங்க கூப்பிடல. ஜெயினப் செகண்ட் இயரா? ஜெயினப் சாரி போட்டேன். ஓகே சார் வேற ஏதாவது இருக்கா? ஈவினிங் பேட்ச் ஜுஹைனா. பேர் என்னம்மா? ஜுஹைனா. இல்ல ஸ்பெல் பண்ணுங்க. JUHAINE. KU-வா? JU. AU ஓகே ஓகே. ஜுஹைனா ஓகே ஓகே போட்டோமா. வேற யாருக்காவது? போட்டீங்களா? பேருமா பேரு? சரபுனிஷா. சரபுனிஷா போட்டாச்சு. ரஹமத் நிஷா. மார்னிங் ரஹமத் நிஷா போட்டீங்களா? ஈவினிங் தான். போட்டாச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சப்போஸ் யாராவது இந்த கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், அட்டன் பண்ணவங்களே ஈவினிங் வரணும்னா கூட வரலாம், பிரச்சனை இல்லை. அதே லிங்க் தான். வாய்ப்பு இருந்தால் வாங்க, வரணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை கேட்கணும்னு விருப்பப்பட்டால் வரலாம் இன்ஷால்லா. இந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு மட்டும், மற்ற கிளாஸுக்கு அப்படி நம்ம சொல்லலை. ஓகேவா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. ஒரு கிளாஸ்ல இருக்கு, எல்லாமே டார்க் ப்ளூ தான் எக்ஸப்ட் அந்த அடல்ட்ட தவிர. அந்த பெரியவங்க இது இருக்குல்ல பை, பெரியவங்க இது அது மட்டும் ஒயின் ரெட். ஓகேவா? ஒயின் கலரு. மீதி பிள்ளைங்க எல்லாமே டார்க் ப்ளூ தான். புரியல. பெரிய சைஸ்னா அந்த அந்த 3 கேட்டகரி அனுப்பிச்சிடல பாய். அந்த இது நீங்க ஒரே நிமிஷம் பார்த்தது. பாய் உங்களுக்கு அந்த 3 இது அனுப்பிச்சல, அது வந்து அந்த டீச்சர்ஸ் குரூப்கான 50, 54, 56. கேக்குதா? அந்த டீச்சர்ஸ் புர்கான்னு சொல்லிட்டு 50, 54, 56 போட்டால ஒரு 8 9 வரும். அது மட்டும் தான் ஒயின் கலர். ஆமா ஆமா, அது எல்லாமே டார்க் ப்ளூ தான். அது வந்து நம்ம டார்க் ப்ளூ இல்ல, அதனால நம்ம சைஸுக்காக அனுப்பிச்சோம். சரிங்களா? அது நமக்கு டார்க் ப்ளூ இல்லாததுனால ஏற்கனவே இருந்த கலர் அனுப்பிச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. சலாம் சலாம்.
உங்களுக்கு